இப்போ நேற்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டாண்ட் பை ஐசி பற்றி பார்த்தோம். பட் ஆனால் நம்ம ஃபுல்லாக பண்ணல. ஜஸ்ட் ஓவரலாக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம அதை பற்றி பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பவர் ஐசின்னு சொல்லுவோம், ஸ்டாண்ட் பை ஐசின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? 5 வோல்ட் அண்ட் 3.3 வோல்ட் ஐசின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பேர் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஐசிக்கு நம்ம வந்து நமக்குள்ளே கொடுப்போம். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எடுக்க போகிற இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் நீங்கள் ஸ்டாண்ட் பை ஏசியை கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ராப்ளம் அப்படி ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலான்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அதே நம்பிக்கை உங்களுக்கு வந்துடுச்சு அப்படின்னா நான் எடுத்தது வந்து சூப்பர் அப்படின்னு அர்த்தம். பட் ஆனால் கொஞ்சம் நல்லா கவனிங்க, நிறைய பாயிண்ட்டு சொல்வேன், நல்லா கவனிங்க. ஏன் அப்படின்றத எல்லாமே இப்போ நான் சொல்கிறேன், நான் பார்த்துங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது இது வந்து ஸ்டாண்ட் பை ஐசி. இந்த ஸ்டாண்ட் பை ஐசியில் பார்த்திங்க அப்படின்னா ஸோ அப்பர் மாஸ்ஃபெட்டு, ஸோ இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா லோவர் மாஸ்ஃபெட்டு. ஸோ இந்த சைடில் பார்த்திங்க அப்படின்னா அப்பர் மாஸ்ஃபெட்டு, இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா லோவர் மாஸ்ஃபெட்டு. சேம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது எல்லாத்துக்குமே பார்த்திங்க அப்படின்னா விஇன் சப்ளையே உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா உள்ளே கொடுத்துருப்பாங்க. கரெக்டுங்களா? ஸோ இந்த விஇன் சப்ளை உள்ளே இருக்கும். சேம் அதே மாதிரி இதுக்கான இன்புட் சப்ளை உள்ளே இருக்கும். சேம் அதே மாதிரி இதுக்கான இன்புட் சப்ளை உள்ளே இருக்கும். மேலே இருக்கிற அப்பர் மாஸ்ஃபெட் லோவர் மாஸ்ஃபெட் கனெக்டில் இருக்கும். அப்பர் மாஸ்ஃபெட் லோவர் மாஸ்ஃபெட் கனெக்டில் இருக்கும். ஸோ இந்த பின் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே இருக்கிறது எதோட கனெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னா கிரவுண்டோட கனெக்ட் ஆகிருக்கும். ஏரோ மார்க் இருக்குன்றதால நான் இந்த ஏரோ மார்க் போடுறேன். ஸோ கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. ஸோ இந்த ஏரோ மார்க் இருக்கிறதால இது வந்து நான் கிரவுண்டுன்னு எடுத்துக்கிட்டேன். சேம் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல இருந்து என்னாகும் அப்படின்னா உங்களுக்கு அவுட்புட் வெளில எடுப்பாங்க. சேம் இதே இடத்துலேருந்து என்னாகும் அப்படின்னா அவுட்புட் வெளில எடுப்பாங்க. ஸோ அவுட்புட் எடுக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கான கேட்டை இங்கே ட்ரைவ் பண்ணுறதுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? சேம் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு ஒரு பின்னும் பார்த்திங்க அப்படின்னா கேட்டுக்கான பின்னை ட்ரைவ் பண்ணுறதுக்கு இருக்கும். இது வந்து நமக்கு காமனாக நமக்கு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் இதில் நான் ஒரு சின்ன சின்ன ட்ரபுள் ஷூட் மட்டும் இப்போது நமக்கு வரப்போகிற ப்ராப்ளம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லிவிட்டு நான் ஸ்கீமாட்டிக் வச்சு டேட்டா ஷீட்டை வச்சு தான் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த உள்ளே இருக்கிற அந்த மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் பற்றியும் பேச போகிறேன். ஓகேங்களா? இங்கேருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காயில் அவுட்புட் எடுப்பாங்க. சேம் அதே மாதிரி இந்த இடத்துல இருந்து என்ன ஆகும் அப்படின்னா காயிலோட அவுட்புட்டை பார்த்திங்க அப்படின்னா எடுப்பாங்க. ஸோ நல்லா தெரிஞ்சுக்கங்க, இப்போ இருக்கிற ஒரு சில சிஸ்டம்ஸில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதை டியூவல் மாஸ்ஃபெட்டாக போடுவாங்க. அதாவது பார்த்திங்கன்னா இந்த 2 மாஸ்ஃபெட் இல்லாமல் சிங்கிள் மாஸ்ஃபெட் போட்டும் எடுப்பாங்க. இன்னொரு விஷயம், இப்போ வர லேட்டஸ்ட் போர்டில் 5 வோல்ட் அண்டு 3.3 வோல்ட்டுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா தனித்தனி செப்பரேட் ஐசியாக என்ன பண்ணுவாங்கன்னா பிரித்து கொடுப்பாங்க அப்படின்ற அந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் நான் உங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். நம்ம எல்லா மாடல் பற்றியும் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த லைனில் என்ன கனெக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கெப்பாசிட்டரை கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல என்ன கனெக்ட் பண்ணுவோம், நிறைய கெப்பாசிட்டரை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அவுட்புட் கெப்பாசிட்டர்ஸ். ஓகேவா? அதே மாதிரி எப்படி இன்புட்டுக்கு கெப்பாசிட்டர் போடுறாங்களோ சேம் அதே மாதிரி அவுட்புட்டுக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கெப்பாசிட்டர் கண்டிப்பாக போடுவாங்க. ஸோ வோல்டேஜை ஃபில்ட்ரு பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உள்ளே கொண்டு போகிறதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இது உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? சரி, இப்போது இதில் நமக்கு பொதுவாக என்னென்னலாம் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாக இதில் இருக்கிறது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்த இடத்துல இருக்கிறது காயிலோட வோல்டேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் என்னென்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா இது வந்து 3 வோல்ட் லைனுன்னு எடுத்துக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா 3.3 வோல்ட்டு. ஓகேங்களா? இது வந்து 3.3 வோல்ட் செக்ஷனு. ஸோ இதை வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா 5 வோல்ட் செக்ஷன் அப்படின்ற மாதிரி நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இதில் எப்படியெல்லாம் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமனாக நம்ம என்ன பேசுவோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இது உள்ள வெறும் இன்புட் மட்டும் போகல, இதுக்கான எனேபிள் வரல. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த 5 வோல்ட் வரல, இந்த 3.3 வோல்ட் வரல, இந்த மாதிரி பேசுவோம். பட் ஆனால் நான் இப்போ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நான் இந்த இடத்துல நான் ஷேர் பண்ணுறேன். இந்த ஷேர் பண்ணுற எல்லா விஷயத்துக்கான சொல்யூஷனும் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஐசியோட பின்னை பற்றி நம்ம படிக்கும் போதே நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா உள்ளே இருக்கிற என்ன பின்னால் நமக்கு இந்த மாதிரி நமக்கு வோல்டேஜ் நமக்கு வெளியில் வருது அப்படின்றத நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஈஸியாக என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேவா? இன்றைக்கி பார்க்க போகிறது டிபிஎஸ் 51125. ஓகேங்களா? இந்த ஐசி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த ஐசி பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த ஐசி வந்து பார்த்திங்க அப்படின்னா
இந்த ஒரே ஒரு ஐசிக்காக தான் பார்க்குறோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி எடுத்துக்காதீங்க. ஏன் அப்படின்னா இந்த ஐசிக்கு ஈக்குவலன்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஐசிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவலன்ட் ஐசி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நிறைய இருக்குது. ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா 5W23 இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஈக்குவலண்ட்டாகவே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிபிஎஸ் 5W23 இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஐசிஸ் என்ன ஆகும் அப்படின்னா 8205 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐசிஸ் எல்லாம் இருக்குது. ஈக்குவலன்ட்டு நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா மேட்ச் பண்ண முடியும். ஸோ ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா உள்ளே இருக்கிற அந்த பின் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 100% சேமாக இருக்கும். இப்போது ஒரு போர்டில் இந்த ஐசி போயிடுச்சு, இதே ஐசி தான் வைக்கணுமா அப்படின்லாம் இல்லை. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஈக்குவலன்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐசிக்கு என்கிட்ட ஒரு ஷீட் வந்து நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் ப்ரிப்பேர் பண்ணல, டவுன்லோட் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஸோ டவுன்லோட் பண்ணதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ இதுக்கு மேட்சிங்காக இல்லை ஈக்குவலண்ட்டாக ஏதாவது ஐசி இருந்தது, ஐசி ஃபால்ட் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஐசி எடுத்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா என்ன தான் அவங்க கொடுத்தாலும் இல்லை நான் தான் சொன்னாலும் நீங்கள் என்ன பண்ணாதீங்க அப்படின்னா அது 100% அப்படியே பியூராக நம்பாதீங்க. இப்போ டிபிஎஸ் 5W25 வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஐசியோட கரெக்டாக கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு முறை செக் பண்ணுங்கள். எந்த ஒரு ஐசியாக இருந்தாலும் இந்த ஐசிக்கு ஈக்குவலண்ட் கிடைக்குதான்றது நீங்கள் ஒரு முறை செக் பண்ணுங்கள். ஸோ நான் சொல்கிறது மட்டுமே எப்பவுமே சரியாக இருக்கும் அப்படின்றத நினச்சிக்காதீங்க. தப்பாக இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணாதீங்க அப்படின்னா பிளைண்டாக என்ன பண்ணாதீங்க, அந்த பக்கம் போகாதீங்க. நீங்களும் ஒரு முறை என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஸோ இதுக்கு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஐசிஎஸ் எல்லாம் போடலாம். ஓகேங்களா? சரி, இப்போது ப்ராப்ளம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை நான் தனித்தனியாக பிரித்து போடுறேன். இப்போ எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த சைடில் இருக்கிற இந்த 3.3 வோல்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஜென்ரேட் ஆகிடுச்சு. கண்டிஷன் பார்த்திங்க அப்படின்னா அதாவது இந்த பக்கம் எனக்கு 3.3 வோல்ட் வந்துடுச்சு. பட் ஆனால் எனக்கு இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா இந்த பக்கம் எனக்கு 5 வோல்ட் என்ன ஆகலை அப்படின்னா வரல. கண்டிஷன்ஸ் பாருங்கள், இந்த பக்கம் 3.3 வோல்ட் மட்டும் எனக்கு ஜென்ரேட் ஆகிடுச்சு. இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு என்ன ஆகலை அப்படின்னா வெளில வரல. சேம் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடில் பார்த்திங்க அப்படின்னா ஓகேல இந்த பக்கம் 3.32 வோல்ட் வரல. பட் ஆனால் இந்த இடத்துல எனக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா 5 வோல்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இந்த இடத்துல 5 வோல்ட் எனக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலதில் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வோல்டேஜ் என்ன ஆகும் அப்படின்னா லோவாக ஆகும். ஓகேங்களா? ஸோ வோல்டேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா லோ ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா இந்த 2 வோல்ட் வர்றது. ஓகேங்களா? ஒரு சில போர்டில் பார்த்திங்க அப்படின்னா 3.3 வோல்ட் வராமல் 2 வோல்ட் வர்றது, இந்த மாதிரி எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா வரும். ஆனால் இந்த சைட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக என்ன ஆகும் அப்படின்னா இந்த 5 வோல்ட் என்ன ஆகும் அப்படின்னா ஜென்ரேட் ஆகும். இந்த பக்கம் அப்படியே என்ன ஆகும் அப்படின்னா 5 வோல்ட் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஜென்ரேட் ஆகிடும். ஓகேங்களா? இந்த சைடில் பார்த்திங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக என்ன ஆகும் அப்படின்னா வோல்டேஜ் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். அதாவது 3.3 வோல்ட்டு வோல்டேஜ் என்ன ஆகும் அப்படின்னா 3.3 வோல்ட் வரும். பட் ஆனால் இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா வோல்டேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா லோவாக கிடைக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா 4 வோல்ட்டு. ஓகேங்களா? ஸோ ஒரு வேளை பார்த்திங்க அப்படின்னா 3 வோல்ட்டு, 4.5 வோல்ட்டு, இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா மாறி மாறி வரும். இது எல்லாத்துக்குமே பார்த்திங்க அப்படின்னா இந்த உள்ளே இருக்கிற இந்த ஒவ்வொரு பின் டீட்டெயிலையும் நம்ம பார்க்கும்போது ஏன் இந்த இடத்துல இந்த மாதிரி மாறி மாறி வருது அப்படின்றத நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா நான் ஆரம்பத்திலே சொல்லி கொடுத்துட்டேன் என்ன அப்படின்னா மாஸ்ஃபெட்டை எப்படி செக் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும், காயில் எப்படி செக் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும், கெப்பாசிட்டர் எப்படி நல்லா இருக்குன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். சேம் ஐசியில் பார்த்திங்க அப்படின்னா நான் என்ன பண்ண சொன்னேன் அப்படின்னா ஒவ்வொரு பின்னோட இம்பிடன்ஸ் வேல்யூவை என்ன பண்ணுங்க அப்படின்னா செக் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதாவது பிளைண்டாகவே பார்த்திங்க அப்படின்னா ஒரு போர்ட் ப்ராப்ளமாக இருக்குது, இல்லை ஹீட் ஆகுது, இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் நாளைக்கு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரிலாம் நோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பழகுங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா இதோட இம்பிடன்ஸ் வேல்யூ மட்டும் என்ன பண்ணுங்கன்னா நோட் பண்ணுங்கள். எது இதெல்லாம் இம்பிடன்ஸ் வேல்யூ லோவாக இருக்கோ அந்த லோவாக இருக்கிறதுக்கு இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா வோல்டேஜை கொடுத்துட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா லோவாக இருக்கிற பின்னில் வோல்டேஜ் இருக்கா இல்லையான்றதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஏன்னா இந்த இடத்துல ஒவ்வொரு பின்னும் என்ன ஒர்க் பண்ண போகுதுன்றதை இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அப்போ இந்த பின்னு
கரெக்டாக தான் இருக்கா, இது அவங்க சொல்லியிருக்கிற மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்காங்களா, அப்போ இதில் லோ இம்பிடன்ஸ் வருதா, அப்போ இதில் ஒரு வோல்டேஜ் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிடுச்சு அப்படின்னா, இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பின்னில் வந்து லோ இம்பிடன்ஸ் வருது, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா சப்ளை கொடுக்கணும். சப்ளை கொடுத்துட்டு எந்த பின்னில் லோ இம்பிடன்ஸ் வந்ததோ அதை நோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த பின்னில் வோல்டேஜ் எனக்கு ஜென்ரேட் ஆகி இருந்தது அப்படின்னா, ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா டைமர் ஆன் அப்படின்ற ஒரு பின்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், அதாவது TON. அதாவது பார்த்திங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்த அப்பர் மாஸ்பெட் லோவர் மாஸ்பெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆன் டைம் ஆஃப் டைமை இந்த ஃப்ரீக்வன்சியை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கிற ஒரு பின்னு அப்படின்னு கொடுத்துட்டேன். இந்த பின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா நேற்று கிளாஸில் சொன்னேன், இந்த பின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரவுண்டோடவும் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, ரெஃபரன்ஸ் வோல்டேஜோடவும் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா VREC 5 அண்ட் VREC 3யோடவும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கனெக்ட் பண்ணியிருப்பாங்கன்றது நேற்று உங்களுக்கு சொன்னேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சில போர்டில் அவன் கிரவுண்டோடும் கனெக்ட் பண்ணியிருக்கலாம், ஒரு சிலதில் ரெஃபரன்ஸில் கனெக்ட் பண்ணியிருக்கலாம், ஒரு சிலதில் 5 வோல்ட் அண்ட் 3.3 வோல்ட்லேயும் கனெக்ட் பண்ணியிருப்பான். அதை நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த ஸ்கீமேட்டிக் ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும். அப்போ கண்டிப்பாக டைமர் ஆனில் இந்த 3 விஷயம் இருக்கணும். ஒரு சில போர்டில் அவன் ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கான், அதே மாதிரி தான் எல்லா போர்ட்லேயும் ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் தான் கொடுத்துருப்பான்னு சொல்ல முடியாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் ஒரு போர்டில் பார்க்குறீங்க 2 வோல்ட் கிடச்சிச்சு, அப்போ TPS 5125 ரெஃபரன்ஸ் வந்து பின்னு தான் 2 வோல்ட் தான் வரும் அப்படின்றது என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. எப்பயுமே ஸ்கீமேட்டிக்கில் என்ன பண்ணணும் அப்படின்னா அவன் எதோட கனெக்ட் பண்ணியிருக்கான்றதை பார்க்கறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம், ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 2 பக்கமும் என்ன ஆகாதுன்னா வோல்டேஜ் கிடைக்காது, ஓகேங்களா. இந்த ஸ்டாண்ட் பை ஐசியை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா போர்டில் இதுக்கப்புறம் எல்லாமே ஈஸி தான், ஓகேவா. ஸோ 2 பக்கமும் என்ன ஆகுதுன்னா வோல்டேஜ் வராது, இந்த கண்டிஷன்ஸும் இருக்குது, ஓகேங்களா. மாற்றி பார்க்கும்போது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வோல்டேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரன் ஆகி திரும்ப என்ன ஆகும் அப்படின்னா ரிட்டர்ன் வந்துடும். இந்த வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் 5 வோல்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னா இந்த 5 வோல்ட் என்ன ஆகும் அப்படின்னா போயிட்டு வித்தின் செகண்டில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு திரும்பவும் என்ன ஆகும் அப்படின்னா ரிட்டர்ன் வந்துடும், ஓகேங்களா. ஸோ மோஸ்ட் ஆஃப் பார்த்திங்க அப்படின்னா இதுதான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டாண்ட் பை ஐசியில் வர ப்ராப்ளம்ஸே, ஓகேங்களா. இப்போ இந்த ப்ராப்ளம் பற்றி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒருத்தர் விடாமல் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சொல்ல போகிறேன். நான் சொல்லும் போதே பார்த்திங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு நான் க்ளூ கொடுத்துடுவேன், ஓகேங்களா. இதில் சேர்ந்து ஒரு கிளாஸ் எடுக்கும் போதே பார்த்திங்கன்னா ட்ரபுள் ஷூட்டிங்கை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா சேர்த்து தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா உங்களுக்கு உள்ளே கொடுப்பேன். ஸோ இதில் உள்ளே என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் ப்ராப்பராக 1 by 1 நம்ம பார்க்க போகிறோம், ஓகேங்களா. சரி, இதை தவிர்த்து வேறு ஏதாவது உங்களுக்கு ஃபால்ட் வந்தது அப்படின்னா நான் கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு அதை சொல்லுங்கள். ஸோ அதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நெக்ஸ்ட் ஐசி எடுக்கும் போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன், ஓகேவா. ஸோ மோஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா நான் அட்டன் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு கிட்டத்தட்ட வரும். ஆனால் இந்த கிட்டத்தட்ட வர்றதுக்கு எல்லாமே இந்த ஐசி படித்தா மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியும். நான் சொல்கிற ஒவ்வொரு பின் பை பின்னும் பார்த்திங்க அப்படின்னா ஏன் எதுக்காக கொடுத்துருக்காங்க, எப்படி இதை எடுத்திருக்காங்க அப்படின்ற இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பராக தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா. ஸோ இது வந்து ஃபால்ட்டு. ஸோ இப்போ இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எரேஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஐசியை ட்ரா பண்ணிவிட்டு ஒவ்வொரு பின்னுக்கும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இமேஜின் பண்ணிக்கோங்க அப்பர் மாஸ்பெட் லோவர் மாஸ்பெட் எங்கே இருக்கும், ஸோ எப்படி இருக்குன்றதையும் என்ன பண்ணுங்க அப்படின்னா கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க, ஓகேவா. சேம் பார்த்திங்க அப்படின்னா சாரி இதில் இன்னொரு விஷயமும் நான் சொல்லிடுறேன் இந்த இடத்துல, ஏன்னா இப்போ இந்த இடத்துல பிரச்சனைன்னு வரும்போது நம்ம அதை பார்த்துடணும், ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல அவுட்புட் ஷார்ட்டும் இருக்கும். அதாவது இந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா ஷார்ட், இந்த கம்ப்ளைண்ட், ஓகேங்களா, ஷார்ட் இருக்கும். காயில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஷார்ட் காட்டும், ஓகேங்களா. ஒன்று ஷார்ட் காட்டும், இல்லை அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா லோ இம்பிடன்ஸ் கொண்டு காட்டும். ஆனால் லோ இம்பிடன்ஸை பார்த்திங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஆரம்பத்துலேயே ஒரு க்ளூ கொடுத்துட்டேன். எப்போவுமே ஒரு போர்டில் இவ்வளோ தான் இம்பிடன்ஸ் இருக்கும் அப்படின்றது இம்பிடன்ஸை வச்சு நம்பாதீங்க. சேம் போர்டு என்கிட்ட இருக்குது, ஒர்க்கிங் போர்டு இருக்குது அப்படின்னா அதை எடுத்து வச்சுக்கோங்க. இது இப்படி வேணால் நீங்கள் மேட்ச் பண்ணுங்கள். ஆனால் எல்லா போர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா 400 to 300 தான் இருக்கும் அப்படின்லாம் நினச்சிக்காதீங்க. ஏன்னா HP 246 பார்த்திங்க அப்படின்னா 70 80 இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு, ஓகேங்களா. ஒரு சில போர்டில் பார்த்தீங்கன்னா 60 கூட இருக்கும் 3 வோல்ட் அண்ட் 5 வோல்ட் செக்ஷனில். இதே நீங்கள் பழைய போர்டிலலாம் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 350 to 400 இருக்கும். ஸோ அந்த மாதிரி மேட்ச் பண்ணாதீங்க. போர்டு டு போர்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் மேட்ச் பண்ணிங்க அப்படின்னா
நீங்கள் ஷார்ட் இருக்கா இல்லையான்றதை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ இது எல்லாத்தையும் பற்றியும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். லாஸ்ட்டாக தான் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஷார்ட் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதுக்கு முன்னாடி இந்த கண்டிஷன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் பார்த்திங்க அப்படின்னா நான் இப்போ பேச போகிற இந்த விஷயங்கள்லேயும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதால் தான் இந்த பக்கம் வரலையா, இந்த பக்கம் தான் இப்படி இருக்கணுமா அப்படின்ற மற்ற விஷயங்கள் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா க்ளீனாக தெரிஞ்சிடும். இந்த ஷார்ட்டும் இந்த ரிட்டர்ன் ஆகிற இந்த ப்ராப்ளத்தை மட்டும் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஸோ இந்த ஐசியோட லாஸ்ட் எண்டில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் உங்களுக்கு உள்ளே கொடுக்குறேன். ஓகேங்களா? சரி. ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஐசியை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஐசி எடுத்தாச்சு. ஸோ இப்போ இந்த ஐசியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு என்ன ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சது தான். ஸோ 19 வோல்ட் என்ன ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு உள்ளாகும். அதாவது இந்த அடாப்டர் போட்டிருக்கிற இந்த 19 வோல்ட் என்ன ஆகணும் அப்படின்னா பர்ஃபெக்டாக உள்ளே வரணும். கரெக்டாக? இந்த 19 வோல்ட் என்ன ஆகும் அப்படின்னா உள்ளே வரணும். இதுக்கு பேர் என்ன கொடுப்பாங்க அப்படின்னா வி இன்னுன்னு கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு போர்டுக்கு ஏற்ற மாதிரியும் பார்த்திங்க அப்படின்னா உள்ளே இருக்கிற இந்த டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா மாறி இருக்கும். நம்ம தான் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த உள்ளே இருக்கிற டீட்டெயிலை நம்ம பார்க்கும்போது இது என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த வோல்டேஜ் எங்கேருந்து நமக்கு ஜென்ரேட் ஆகுதுன்றதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகே இது 19 வோல்ட்டு, அப்போ இது இந்த ஐசிக்கான இன்புட்டு. ஏன்னா நம்ம லேப்டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா 19 வோல்ட் இன்புட் கொடுக்குற 3 ஐசி இருக்கும். என்னென்ன ஐசி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று சார்ஜர் ஐசி, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் பை ஐசி. ஒரு சில ரேரான ஒரு சில மாடலில் மட்டும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சிபியூ கோரில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? சிபி கோரில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா போட்டிருப்பாங்க. மற்றபடி மோஸ்ட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா காமனாகவே ஸ்டாண்ட் பை ஐசிக்கும் சார்ஜர் ஐசிக்கு மட்டும்தான் பார்த்திங்க அப்படின்னா 19 வோல்ட் உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா உள்ளே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? சரி, இது வந்து நம்ம என்ன பேர் கொடுப்போம் அப்படின்னா வி இன்னு. இந்த வி இன் எதுக்காக இப்போ நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா எதுக்காகன்றதை, அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஷார்ட்டாக என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வி இன் அப்படின்றத போட்டு சைடில் ஒரு ஐஃபன் போட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அது எதுக்காக, நான் வந்து பக்கமாக பேச போகிறதில்ல. ஏன்னா நீங்கள் டேட்டா ஷீட்டை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வி இன்னுக்காக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டெஃபினேஷன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நான் எதுவும் பேச போகிறதில்ல. ஜஸ்ட் வி இன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிப்புக்கான மெயின் பவர் சப்ளை, இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வி இன் இந்த சிப்புக்கான மெயின் பவர் சப்ளை அப்படின்றத மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது இந்த சிப்புக்கான மெயின் பவர் சப்ளை. செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு இன்புட் வோல்டேஜ் போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு என்ன ஆகணும் அப்படின்னா அடுத்து இதுக்கு பர்ஃபெக்டாக என்ன இருக்கணும் அப்படின்னா கிரவுண்ட் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இது என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கிரவுண்டை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா உங்களுக்கு உள்ளே கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? சரி, அடுத்தது நமக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இதுக்கான எனேபிள் வேணும். கரெக்டுங்களா? ஸோ இப்போ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல எனேபிள் அப்படின்றத நான் கொடுக்குறேன். நேற்று நம்ம பார்த்ததில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல நான் டைப் பண்ணுறேன் இஎன் அப்படின்றத டைப் பண்ணுறேன். எனேபிள் சிக்னலை நான் உள்ளே கொடுக்குறேன். இந்த எனேபிள் சிக்னலை கொடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு 3 விஷயங்கள் சொன்னேன். அதாவது இந்த எனேபிள் பின்னை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரே ஒரு ரெசிஸ்டரை போட்டு இந்த ரெசிஸ்டரை போட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அப்படின்னா கிரவுண்டோட என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு டைப்பு. ஓகேங்களா? இது நல்லா நான் வச்சுங்க. ஒரு டைப்பு இந்த மாதிரி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா இதை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா என்சி, அதாவது பார்த்திங்க அப்படின்னா நோ கனெக்ஷன். ஸோ இது ஒரு மாடலு. இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனேபிள் செகண்ட் டைப் வந்து என்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னா வேக்கண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இன்னும் ஒரு சிலதில் பார்த்திங்க அப்படின்னா வோல்டேஜ் டிவைடரை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ளே போட்டிருப்பாங்க. கரெக்டுங்களா? ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வோல்டேஜ் டிவைடரை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா உள்ளே போட்டிருப்பாங்க. மொத்தம் 3 டைப்பாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த வோல்டேஜ் டிவைடர் மூலிமா எடுக்கிறது எப்படி வேணாலும் எடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? ஓகேவா? ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இது விஇன்லேருந்து எடுத்துருக்கலாம். இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது 5 வோல்ட்டு வாய்ப்பு இல்லை, விஇன்ல தான் மோஸ்ட் ஆஃப் எடுப்பாங்க. இந்த வோல்டேஜே என்ன பண்ணுவாங்கன்னா ஸோ வோல்டேஜ் டிவைடர் போட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது உள்ளே கொண்டு போவாங்க. மொத்தம் நான் எத்தனை சொல்லியிருக்கேன்? 3 சொல்லியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதோட சேர்த்து போட்டுட்டேன் அப்படின்றதால இதையும் கம்பேர் பண்ணிக்காதீங்க. எனேபிள் பின்னு ஒரே ஒரு ரெசிஸ்டர் போட்டு கிரவுண்டோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க 1.
இன்னொன்று அந்த இடத்துல எந்த விதமான கனெக்ஷனையும் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்க மாட்டாங்க, கிரவுண்ட் பின்னாக கொடுத்துருப்பாங்க. சாரி, அதாவது எந்த ஒரு கனெக்ஷனுமே இருக்காது. மூணாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வோல்டேஜ் டிவைடராக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ளே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் கான்செப்ட். இப்போது எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா இந்த எனேபிள் பின்னோட கான்செப்ட் எனக்கு பர்ஃபெக்டாக தெரிஞ்சால் மட்டும்தான் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா போர்டில் மற்ற விஷயங்களை நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இப்போது இது உள்ளே இருக்கிற என்ன மற்ற விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த எனேபிள் பின் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எனேபிள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஜீரோன்றது கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? எனேபிள் 0 அப்படின்றத உள்ளே, அதாவது இந்த இடத்துல உங்களுக்கு பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. EN0 அப்படின்றத என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இதுக்கும் ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குது, இதுக்கு ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குது, இதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. இந்த மாதிரி கொடுத்துருந்தான் அப்படின்னா நல்லா பார்த்துக்குங்க. இந்த EN0 வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா எனேபிள் பின்னோட வோல்டேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா லெஸ் தென் உங்களுக்கு 0.4 வோல்ட்டுக்கு கீழே இருந்தது அப்படின்னா உங்களுக்கு சிப்பு என்ன ஆகிடும் அப்படின்னா க்ளோஸ்டு. இந்த மாதிரி இந்த பாயிண்ட்டை மட்டும் என்ன பண்ணுங்க அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா எப்போ இந்த எனேபிள் பின்னுக்கு என்ன வோல்டேஜ் வந்தால் இது ஆன் ஆகும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சாகணும். ஓகேவா? இந்த எனேபிள் பின்னு எப்போ லெஸ் தென் 0.4 வோல்ட்டுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா க்ளோஸ்டு. ஓகேங்களா? ஸோ எதெல்லாம் க்ளோஸ்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த எனேபிள் போனதுக்கு அப்புறம் நமக்கு என்னென்ன வரணுமோ அது எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா வராது. ஓகேங்களா? ஜஸ்ட் நான் இதுக்கான நோட்ஸ் மட்டும் கொடுத்துட்டு இந்த எனேபிள் பர்ஃபெக்டாக உள்ளே போச்சு அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதே சேம் எனேபிள் 0 வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹையர் தென் 2.4 வோல்ட். ஓகேங்களா? ஹையர் தென் 2.4 வோல்ட். இந்த ஹையர் தென் அதாவது எனேபிள் பின்னு எப்போ உங்களுக்கு 2.4 வோல்ட்டுக்கு மேலே வருதோ அப்போ தான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஐசியில் இருக்கிற எல்டிஓ என்ன ஆகும் அப்படின்னா ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? எல்டிஓ அண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா வி கிளாக் அப்படின்றது என்ன ஆகும் அப்படின்னா ஓப்பன் ஆகும். மோஸ்ட் ஆஃப் ஸ்டாண்ட் பை ஐசியில் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா வி கிளாக் அப்படின்றத கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் ஆனால் இந்த ஐசியோட டேட்டா ஷீட்டில் பார்த்திங்க அப்படின்னா வி கிளாக் அப்படின்றது இருக்கும். ஒரு சில சர்க்கியூட்டில் யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஒரு சில சர்க்கியூட்டில் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. மோஸ்ட் ஆஃப் 90% இது வரையும் பார்த்திங்க அப்படின்னா இந்த வி கிளாக் அப்படின்றத என்ன பண்ணலாம் அப்படின்னா யூஸ் பண்ணலை. பட் இருந்தாலும் ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனாக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வி கிளாக் அப்படின்றத நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். ஸோ ஹையர் தென் 2.4 வோல்ட்டுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் இந்த பின்னில் 2.4 வோல்ட்டுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் என்ன ஆகும் அப்படின்னா எல்டிஓ ஓப்பன் ஆகும். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா வி கிளாக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பனில் இருக்கும். அதாவது இது ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்ல வரேன். சப்போஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த EN0 பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஹையர் தென் அதாவது வெறும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 0.8 வோல்ட்டு. ஸோ இந்த ரேஞ்சில் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் பாருங்கள், எல்டிஓ ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? எல்டிஓ என்ன ஆகிடும் அப்படின்னா ஓப்பன் ஆகிடும். பட் ஓகேவா இந்த வோல்டேஜ் கிளாக் வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ளோஸ் ஆகிடும். இது வந்து இருக்காது. ஓகேங்களா? ஸோ இந்த கண்டிஷன்ஸ் மட்டும் என்ன பண்ணுங்க அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போது எனக்கு என்ன ஆகணும், இந்த எனேபிள் பின்னில் எனக்கு எவ்வளோ வோல்ட் இருக்கணும், ஸோ 2.4 வோல்ட்டுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கணும். ஓகேங்களா? இதை வோல்டேஜ் டிவைடர் மூலிமா உங்களுக்கு கொடுத்துருந்தான் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை கால்குலேட் பண்ணி இங்கே கால்குலேட் பண்ணும்போது என்ன வோல்டேஜ் வருதோ அதை பர்ஃபெக்டாக இந்த பின்னில் இருக்கான்றதை நீங்கள் 100% செக் பண்ணியே ஆகணும். இன்புட் வோல்டேஜை அவங்க கொடுத்துருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இடத்துல 19 வோல்ட் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் மல்டிமீட்டரை வச்சு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த எண்டில் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா வோல்டேஜை செக் பண்ணுங்கள். வோல்டேஜை என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த இடத்துல செக் பண்ணுங்கள். இந்த இடத்துல வோல்டேஜ் செக் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா என்ன வோல்டேஜ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த வோல்டேஜ் டிவைடரை வச்சு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கால்குலேட் பண்ணுங்கள். இதை கால்குலேட் பண்ணி என்ன வோல்டேஜ் வருதோ அந்த இடத்துல இது பர்ஃபெக்டாக வரணும். இதே வந்து பார்த்திங்கன்னா இதை ரெசிஸ்டர் போட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வெறும் கிரவுண்டோடு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் எப்படி சார் இதுக்கு எனேபிள் வரும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இன்பில்டாகவே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த பின்னை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நோ கனெக்ஷன் மாதிரி எடுத்திருப்பாங்க. அதாவது
ஸோ உங்களுக்கு ஒன்று வேக்கண்ட்டாக கொடுத்துருப்பாங்க, இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ரெசிஸ்டர் போட்டுருந்தோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இன்பில்டாகவே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இது உள்ள உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இதுதான் இது உள்ளே இருக்கிற விஷயம். சரி, இப்போது இது சீக்கிரமாக எழுதிக்குங்க. ஏன்னா நிறைய பாயிண்ட் எழுதும் போது இதை மட்டும் நான் என்ன பண்ணிவிடுவேன் அப்படின்னா எரேஸ் பண்ணிவிடுவேன். இப்போது நமக்கு என்ன ஆச்சு அப்படின்னா இன்புட் போச்சு, கிரவுண்ட் இருக்குது, எனேபிளில் 2.4 வோல்ட் இருந்தது அப்படின்னா நான் இங்கே என்ன சொல்லியிருக்கேன் பாருங்கள், எல்டிஓ ஓப்பன் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். அப்போ என்ன ஆகணும் அப்படின்னா எனக்கு எல்டிஓ என்ன ஆகணும் அப்படின்னா ஓப்பன் ஆகணும். கரெக்டுங்களா, எனக்கு என்ன ஆகணும், எல்டிஓ என்ன ஆகணும் அப்படின்னா ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, சரி இப்போ நான் இதை எரேஸ் பண்ணிடுறேன். எல்டிஓ வந்து எனக்கு ஓப்பன் ஆகணும். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு எல்டிஓ ஓப்பன் ஆகுது பாருங்கள். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ நான் இடம் இல்லாத போது நான் எரேஸ் பண்ணிப்பேன். ஏன்னா ஒரு ஐசியாக மொத்தமாக கொடுக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி கொடுப்பேன். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த இடத்துல இருந்து எனக்கு என்ன வோல்டேஜ் வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு VREC 3 ஒன்று அவுட்புட் வெளில வரும். ஓகேங்களா, செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன வரும், VREC 5. ஓகேங்களா, VREC 5. இந்த ரெண்டும் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வெளியில் அவுட்புட்டாக என்ன ஆகும் அப்படின்னா வெளியில் வரும். ஓகேங்களா, ஸோ இது ரெண்டும் கூடவே வெளியில் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு பின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெளியில் அவுட்புட்டாக எடுப்பாங்க. அது என்ன பின்னு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வோல்டேஜ் ரெஃபரன்ஸு. ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல நான் உள்ள நேம் கொடுக்குறேன், இல்லை இந்த இடத்துலேருந்து கொடுக்குறேன். ஸோ வோல்டேஜ் ரெஃபரன்ஸு எவ்வளோ வோல்ட் இருக்கும், வோல்டேஜ் ரெஃபரன்ஸ் பின் வோல்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா 2 வோல்ட் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா இந்த எனேபிள் பின்னு வந்து 2.4 வோல்ட்டுக்கு மேலே போச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா VREC 3 எல்டிஓவும் VREC 5 எல்டிஓவும் ப்ளஸ் இது ரெண்டும் வந்துடுச்சு அப்படின்னா கூடவே என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஐசியோட வோல்டேஜ் ரெஃபரன்ஸ் பின் வந்து பார்த்திங்கன்னா 2 வோல்ட் உங்களுக்கு வெளியில் வந்துடும். நான் ஆரம்பத்துலேயே சொல்லியிருக்கேன், ஒரு ஐசி ஹீட் ஆனால் கூட அந்த ட்ரபிள் ஷூட்டிங்கில் நோட் பண்ணிக்கோங்க, இந்த ஐசி ஹீட் ஆகுது அப்படின்றது இதையும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஐசி ஹீட் ஆகுது. ஓகேங்களா, அப்போது ஹீட் ஆச்சு அப்படின்னா உடனே இந்த ஐசியை எடுக்கணுன்றத பிளான் பண்ணாதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த ஐசியோட எல்லா பின்னோட வேல்யூ, இம்பிடன்ஸ் வேல்யூ செக் பண்ணுங்கள். எது லோவாக இருக்கோ அந்த பின்னில் ஏதாவது கெப்பாசிட்டரோ சம்திங் இருக்கலாம் கண்டிப்பாக. ஓகேங்களா, கெப்பாசிட்டரு இல்லை அந்த லைனில் இருக்கிற ஏதாவது ஒரு காம்பனன்ட் ஷார்ட் ஆனதால் அங்கேருந்து என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு ஆம்பியர் இது அதிகமாக அப்சர்வ் பண்ணுறதால என்ன ஆகும் அப்படின்னா இது ஹீட் ஆகலாம். இந்த வோல்டேஜ் ரெஃபரன்ஸ் வோல்டேஜ், அதாவது ஒவ்வொரு ஐசிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் வந்துடுச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணாதீங்கன்னா இந்த ஐசியை தயவு செஞ்சு என்ன பண்ணாதீங்கன்னா ரிமூவ் பண்ணாதீங்க. மோஸ்ட் ஆஃப் வெளியில் இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வேணால் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த ஐசியில் கை வைங்க. ஓகேவா, சரி இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா VREC 3 அண்ட் VREC 5 வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வெளியில் எடுக்கிறாங்க. சரி, இந்த VREC 5 எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட வெளியில் எடுத்த வோல்டேஜை வந்து பார்த்திங்க அப்படின்னா போர்டில் நிறைய இடத்துக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொண்டு போவாங்க. பட் ஆனால் நான் என்ன பண்ண போகிறது இல்லை அப்படின்னா எல்லா இடத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல, ஒரு சில இம்பார்ட்டன்ட் விஷயங்கள் மட்டும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிசிக்கான சப்ளையாக உள்ளே போகும். VRECலேருந்து எடுக்கிறது என்ன ஆகும் அப்படின்னா ஆர்டிசிக்கான சப்ளையாக போகும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பயாஸ் ஐசிக்கு பார்த்திங்க அப்படின்னா சப்ளையாக உள்ளே போகும். இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா பேட்ரி பின்னுக்கு என்ன ஆகும் அப்படின்னா சப்ளை போகும். பேட்ரி பின்னில் பார்த்தீங்கன்னா நேற்றே உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ டேட்டா அண்ட் கிளாக்கு பேட்ரி ப்ரெசண்ட்டு. அப்போ நம்ம பேட்ரி பின்னில் 3.3 வோல்ட் வந்துடுச்சு அப்படின்னாவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், அப்போது ஸ்டாண்ட் பை ஐசிக்கான VREC வெளில வந்திருக்கு அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பர் ஐஓ ஐசிக்கான சப்ளை இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீசெட்டு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த 3.3 வோல்ட் வச்சு தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எடுப்பாங்க. சேம் பார்த்திங்க அப்படின்னா சார்ஜர் ஐசி. ஓகேங்களா, சார்ஜர் ஐசிக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த 3 வோல்ட் கொண்டு போவாங்க. எதுக்கு, எஸ்எம் பஸ்ஸுக்கு. ஓகேங்களா, அந்த டேட்டாவும் கிளாக்கும் ஒர்க் ஆகணும்ல, அந்த எஸ்எம் பஸ்க்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த வோல்டேஜும் உங்களுக்கு கொண்டு போவாங்க. ஸோ இதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 5 வோல்ட் பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் ரொம்ப பெரிய இடத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்க மாட்டாங்க. இந்த போர்டை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆடியோ கனெக்டருக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சப்ளை கொண்டு போகிறாங்க.
ஓகேங்களா? இது வந்து நான் சொல்கிற இந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே காமனாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க, போர்டை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி அடாப்டர் பவராக இருந்ததுன்னா நீங்கள் போர்டை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஐஓக்கு சப்ளை போயிருக்கணும். நல்லா ஆரம்பிச்சுக்கோங்க. நீங்கள் பேட்டரியில் ஆன் பண்ணுறீங்க அப்படின்னா ஆன் ஆஃப் சுவிட்சுக்கு அப்புறம் தான் என்ன ஆகும் அப்படின்னா இந்த 3 வோல்ட் 5 வோல்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா எடுக்கிற மாதிரி எடுத்திருப்பாங்க. பட் ஆனால் எல்டிஓ முன்னாடியே என்ன ஆகும் அப்படின்னா ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ஆன் ஆஃப் சுவிட்சுக்கு உங்களுக்கு என்ன ஆகணும் அப்படின்னா சப்ளை போயிருக்கணும். இந்த சின்ன விஷயத்த என்ன பண்ணுங்க அப்படின்னா கன்ஃபியூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் லைட்டாக என்ன பண்ணுங்க அப்படின்னா புரிஞ்சுக்குங்க. நீங்கள் அடாப்டர் சப்ளை உள்ளே கொடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன ஆகும் அப்படின்னா ஐஓக்கு கண்டிப்பாக சப்ளை போயிட்டுருக்கும் அடாப்டர் கொடுக்கும்போது. ஆனால் நீங்கள் பேட்டரி கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா 5 வோல்ட் 3.3 வோல்ட்டில் எல்டிஓ சப்ளை எடுத்து வெறும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த ஆன் ஆஃப் சுவிட்ச் முக்கியமாக இருக்கிற விஷயங்கள் மட்டும் ஆன் பண்ணுறதுக்கான சப்ளை போர்டுக்கு போர்டு வேரி ஆகும். ஐசிக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மாற்றிருப்பாங்க. ஸோ நம்ம தான் என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்கீமாட்டிக் வச்சு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த VREC 5ன்றதை என்ன பண்ணுறாங்கன்னா எடுத்துக்கிறாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வோல்டேஜ் ரெஃபரன்ஸ். இந்த பின் வந்து 2 வோல்ட் பார்த்திங்கன்னா ஸ்டேபிளாக உங்களுக்கு என்ன ஆகணும் இருக்கணும். இதுவும் ஸ்டேபிளாக இருக்கணும். இந்த வோல்டேஜும் பார்த்திங்கன்னா ஸ்டேபிளாக இருக்கணும். ஒருவேளை இந்த 2 பின்னில் ஏதாவது உங்களுக்கு ஷார்ட் இருக்குது அப்படின்னா லோ இம்பிடன்ஸ் வருது, அப்போ நீங்கள் அப்போவே தெரிஞ்சுக்கலாம் லோ இம்பிடன்ஸ் வருது அப்படின்ற இந்த விஷயங்கள் என்ன ஆகும் அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போது இந்த லைனில் உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஷார்ட் இருந்தது அப்படின்னா அப்போது உங்களுக்கு இந்த லைனில் ப்ராப்ளம் இருந்ததுன்னா எதெல்லாம் ப்ராப்ளமாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ மெயினாக நீங்கள் சந்தேகப்பட வேண்டியது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ஐஓ. ஓகேங்களா? இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயாஸை மட்டும் ஏன் சந்தேகப்படக்கூடாதா அப்படின்ல சந்தேகப்பட்டு தான் ஆகணும். எதுவுமே வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா பயாஸ் மட்டும் ஏன் போகாதா, ஏன் அது ஷார்ட்டே ஆகாதா, ஏன் அது உள்ள ப்ராப்ளம் வராதா, வரும். ஐஓ மட்டும் வருன்றதையும் நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஸோ மோஸ்ட் ஆஃப் ஆனால் 90% நான் அதிகமாக பார்த்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக பார்த்தது ஐஓ ஷார்ட் தான். பட் ஆனால் பயாஸும் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு உள்ளே வரும் அப்படின்றத நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. ஸோ அப்போ இந்த பிரச்சனையை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒருவேளை நமக்கு இந்த இடத்துல அவன் ஜம்பர் பேடை கொடுத்துருந்தான் அப்படின்னா இந்த வோல்டேஜை வெளியில் எடுக்கும்போது அவங்க ஜம்பர் பேடை கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த ஜம்பர் பேடை ஓப்பன் பண்ணிவிட்டு இன்புட்டில் ஷார்ட்டாக இல்லை அவுட்புட்டில் ஷார்ட்டான்றதை நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இது எனக்கு என்ன ஆகும், இது இன்புட் சைடு. ஓகேங்களா? ஐன்றதை மென்ஷன் பண்ணுறேன், இது இன்புட் சைடு. அப்போ இந்த சைடு எனக்கு என்ன வரும் அப்படின்னா அவுட்புட் சைடு. கரெக்டாக ஒரு பக்கம் இன்னு ஒரு பக்கம் அவுட்டு. அப்போ இந்த ஜம்பர் பேடை சால்ட்ரிங் அயனை வச்சு ரெண்டாக பிரிச்சுட்டோம் அப்படின்னா இப்போ ரெண்டாக பிரிஞ்சிடுச்சு. இப்போ இந்த இடத்துல எனக்கு ஷார்ட் காட்டுச்சு அப்படின்னா அப்போ எனக்கு ஸ்டாண்ட் பை ஐசி தான் என்ன இருக்கும் அப்படின்னா ஃபால்ட்டாக இருக்குது அப்படின்றது கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஒருவேளை அவுட்புட்டில் எனக்கு ஷார்ட்டாக இருந்தது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நேற்றே நம்ம பேசுனது தான் திரும்பவும் நான் இந்த இடத்துல பேசுகிறேன் அப்படின்னா எதுக்குன்னா இந்த ஸ்டாண்ட் பை ஐசியை நல்லா புரிஞ்சிக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ அப்போ இந்த பக்கம் ஷார்ட் இருக்குது அப்படின்னா இதோட வோல்டேஜ் என்ன கொடுத்துருக்காங்க, 3 வோல்ட் கொடுத்துருக்காங்க. அப்போது டிசி பவர் சப்ளையில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஓகேங்களா, ஸோ டிசி சப்ளையில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எடுத்துக்கிறீங்க. ஸோ இந்த டிசி சப்ளையில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வோல்ட் செட் பண்ணுறீங்க அப்படின்னா 1.5 வோல்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா செட் பண்ணுங்கள், அதுக்கு மேலே வேணாம். ஓகேங்களா? என்ன வோல்டேஜ் அந்த லைனுக்கு இருக்கோ எப்போவுமே இந்த ஒரு ஐசிக்குன்னு இல்லை, எந்த ஒரு ஐசியாக இருந்தாலும் அந்த லைனில் இருக்கிற ஷார்ட்டை நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன வோல்டேஜ் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு பாதிக்கான வோல்டேஜ் தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வோல்டேஜாக டிசி சப்ளையில் என்ன பண்ணணும் அப்படின்னா செட் பண்ணணும். ஆம்பியர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 ஆம்பியர் கொடுங்க. ஸோ அதுக்கு மேலே செட் பண்ண தேவையில்லை. எனக்கு ஷார்ட்ன்றது இந்த இடத்துல உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா இந்த மிஷினில் உங்களுக்கு அந்த ஷார்ட் இருக்கா இல்லையான்றது என்ன ஆகும் அப்படின்னா தெரிஞ்சிடும். ப்ளஸ் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹீட்டை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதோட கிரவுண்டை எடுத்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஸோ கிரவுண்டில் கனெக்ட் பண்ணுவீங்க. இதோட பாசிட்டிவ் எடுத்து என்ன பண்ணுங்க அப்படின்னா இதோட அவுட்புட்டில் என்ன பண்ணுறீங்கன்னா வச்சுட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா இதை ஆன் பண்ணுங்கள். டிசி சப்ளை ஆன் பண்ணதும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் க்ளீனாக தெரிஞ்சிடும். ஆம்பியர் எடுத்துக்கிட்டு வோல்டேஜ் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு குறையும் போதே உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா தெரியும். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த இடத்துல தெரியும் போது பார்த்திங்க அப்படின்னா இதில் 1 by 1 வச்சு பாருங்கள். ஓகேவா? ஐஓஐசி மேலே கை வச்சு பாருங்கள், பயாஸ் ஐசி மேலே கை வச்சு பாருங்கள், சார்ஜர் ஐசி மேலே கை வச்சு பாருங்கள். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா போர்டில் வேறு ஏதாவது ஆர்டிசி செக்ஷன்ஸ் வேறு ஏதாவது காம்பனண்ட் ஹீட் ஆகுதான்னு பாருங்கள். ஓகேவா? இந்த ஐடியா வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பண்ணலாம். நம்மளோட லக்கு ஐஓக்கும் இதுக்கும் நடுவில் இருக்கிற இன்பிட்வீனில் இருக்கிற இதுக்கு ஃபில்டர் கெப்பாசிட்டர் போயிடுச்சுன்னா ஓகே ரொம்ப சந்தோஷம்.
ஃபில்டர் கெப்பாசிட்டர் போகாமல் இது டேரெக்டாக இது ஹீட் ஆச்சு அப்படின்னா இவரை தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எடுத்துகிட்டு தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இது ஹீட் ஆகுதா இல்லையான்றதை நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா செக் பண்ண முடியும். சம்டைம்ஸ் என்ன பண்ண முடியும், பயாஸ் ஐசியை நம்மளால் ஈஸியாக எடுக்க முடியும். அப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த 4 பின் தானே இருக்குது, இதை எடுத்துகிட்டு ஷார்ட் இருக்குது இந்த இடத்துல ஒவ்வொரு முறையும் இந்த இடத்துல நீங்கள் செக் பண்ணணும். திரும்பவும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் ரீடிங்கும் செக் பண்ணி ஆகணும். இதை எடுத்துகிட்டு என்ன பண்ணணும், இப்போ பயாஸ் ஐசி ரிமூவ் பண்ணுறேன், எனக்கு ஒரு டவுட் இருக்குது, பயாஸ் ஐசி மேலே டவுட் இருக்கா, பயாஸ் ஐசி ரிமூவ் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா செக் பண்ணி பார்க்குறேன், ரீடிங் பர்ஃபெக்டாக இருக்குது, இம்பிடன்ஸ் வேல்யூ நல்லா இருக்குது, இல்லை இந்த இடத்துல ஷார்ட் இல்லை அப்படின்னா பர்ஃபெக்டாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்து மூக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா போகலாம். ஒருவேளை ஸ்டில் எனக்கு ப்ராப்ளமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஐஓவை சந்தேகப்படலாம். அதுக்கப்புறமும் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒவ்வொரு செக்ஷனுக்கும் போகிற காம்பனண்ட் எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா ப்ராப்பராக கண்டிப்பாக பார்த்து தான் ஆகணும் அப்படின்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி, இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஒருவேளை இந்த ஜம்பர் பேட் கொடுக்கல அப்படின்னா அப்போ நான் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நேற்று சொன்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ராக்கை என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் கட் பண்ணி விடலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும். அதை லைட்டாக சுரண்டிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்லா ஷார்ப்பான நைஃபை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ட்ராக்கை மட்டும் லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ இந்த பக்கம் இருக்கா இல்லை இந்த பக்கம் இருக்கான்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இதோட அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா முக்கியமானது நிறைய இருக்குது, ஐஓலாம் இருக்குது. ஸோ ஐஓவை நீங்கள் ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா குறைஞ்சது பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு நிறைய முறை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தால் தான் ஐஓவை நம்ம அந்த இடத்துல வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இன்னொன்று வந்து ப்ரோக்ராம் பண்ணுற ஐசி இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும். அவசரப்பட்டு அதை எடுக்காமல் அதை டேமேஜ் பண்ணாமல் ப்ராப்பராக முன்னாடியே நான் செக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சின்ன விஷயத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரிஸ்க் எடுக்கலாம். ஸோ அப்போ இங்கேயே நம்ம என்ன பண்ணுறோம், அவன் ஜம்பர் கொடுத்துருக்கான், நம்ம வாண்டடாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஜம்பரை க்ரியேட் பண்ணுறோம். அதாவது இந்த போகிற லைனை கட் பண்ணிவிட்டு இன்புட்டில் ஷார்ட்டாக இல்லை அவுட்புட்டில் ஷார்ட்டான்றதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த விஷயத்தை வெளில எடுக்கிறோம். ஓகேங்களா? சரி, இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீரெக் சேம் அதே மாதிரி தான் வீரெக் ஃபைலையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ளே இருக்கிற இந்த விஷயங்கள். ஓகேவா? சரி, இந்த இடத்துல நேமை போட்டுக்கிறேன் நான். ஓகேவா? இதுக்கான நோட்ஸ் இப்போ உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முடிச்சதுக்கப்புறம் எது ஃபஸ்ட்டு செகண்டுன்றதை பார்க்கும்போது உங்களுக்கு க்ளீனாக தெரியும். ஸோ வீரெக் 3, ஸோ இதுக்கு வந்து வீரெக் 5. ஓகேங்களா? ஸோ இதை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ளே கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போது இதில் 2 பின்னுக்கான டீட்டெயிலை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பார்த்தாகணும். எந்த 2 பின்னு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த டைமர் ஆன் அப்படின்றத ஒன்று சொன்னேன் கரெக்டுங்களா? ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா டைமர் ஆனு, இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கிப் செல் அப்படின்ற ஒரு 2 பின் இருக்குது. ஓகேங்களா? சரி, இப்போ இந்த டைமர் ஆன்ன்றதை நான் இந்த இடத்துல கொடுக்குறேன் நான். ஓகேங்களா? ஸோ இப்போ அதே மாதிரி இங்கேருந்து ஒரு 5 வோல்ட் எடுத்திருப்பான், வெறும் ஆடியோ கனெக்டருக்கு மட்டும்தான் போயிருக்குன்னு சொல்லியிருக்கேன்ல. இந்த இடத்துல திரும்ப நான் இன்னொரு விஷயம் மாற்றி பேசுவேன், அந்த இடத்தையும் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா என்ன பின் எடுக்கிறோம் அப்படின்னா டி ஆன் அப்படின்றத எடுக்கிறோம், அதாவது டைமர் ஆன். இந்த டைமர் ஆன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்றத நான் திரும்ப கூட சொல்கிறேன் நான். ஸோ அந்த அப்பர் மாஸ்ஃபெட் அண்ட் லோவர் மாஸ்ஃபெட்டு கேட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போ ஆன் பண்ணணும் எப்போ ஆஃப் பண்ணணும் அப்படின்ற அந்த ஃப்ரீக்வன்சியை செட் பண்ணுறதுக்கான பின்னு தான் பார்த்திங்க அப்படின்னா ஓகேங்களா, அந்த ஃப்ரீக்வன்சியை செலக்ட் பண்ணுறதுக்கான ஒரு இன்புட் தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த பின்னு. இவங்க எதை வச்சு செலக்ட் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா இந்த அப்பர் மாஸ்ஃபெட் அண்ட் லோவர் மாஸ்ஃபெட் அந்த ஃப்ரீக்வன்சியில் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வேலை செய்யும். ஓகேங்களா? சரி, இந்த டைமர் ஆனால் பார்த்திங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நான் உள்ளவே கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஆர்ன்ற மாதிரி எடுத்துங்க. என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா ஒன்று இந்த 2 வோல்டேஜ் கூடயும் கனெக்ட் பண்ணியிருக்கலாம், அதாவது என்ன வீரெக் 3யோடு கனெக்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை அப்படின்னா வீரெக் 5யோடு என்ன பண்ணியிருக்காங்கன்னா கனெக்ட் பண்ணியிருக்கலாம். அப்படி அவங்க இந்த டி ஆனை இதோட கனெக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இதோட ஸ்பீட் பார்த்திங்க அப்படின்னா 400 கிலோஹெர்ட்ஸ்லேருந்து ஓகேங்களா ஸோ 500 கிலோஹெர்ட்ஸ்க்கு இருக்கும். ஓகேங்களா? 400 கிலோஹெர்ட்ஸ்லேருந்து 500 கிலோஹெர்ட்ஸுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா உள்ளே கொடுத்துருப்பாங்க. ஒருவேளை நல்லா பாருங்கள், இந்த ரெஃபரன்ஸ் வோல்டேஜோட இந்த டைமர் ஆனோட கனெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, ரெஃபரன்ஸ் வோல்டேஜை எடுத்து டைமர் ஆனோட கனெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இதோட ஸ்பீட் பார்த்திங்க அப்படின்னா 302 இந்த இடத்துல போடுறேன் நான் மேலே.
ஸோ 300 ஸோ என்ன ஆகும் அப்படின்னா கிலோ ஹெர்ட்ஸில் இருந்து ஸோ உங்களுக்கு 375 கிலோ ஹெர்ட்ஸுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா இது உள்ள அதுக்கான ஃப்ரீக்வன்சி இருக்கும். அதாவது இத்தனை ஃப்ரீக்வன்சி இருக்கும் அப்படின்றத நான் ஆல்ரெடி சொன்னேன். 1000 ஆன் ஆஃப் டைம் தான் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 1 கிலோ ஹெர்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? எத்தனை செகண்டில்? ஒரு செகண்டில் ஒரு செகண்டில் 1000 ஆன் டைமு 1000 ஆஃப் டைமுன்ற மாதிரி. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃப்ரீக்வன்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா டைமர் ஆன என்ன பண்ணியிருக்காங்க, செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை நல்லா பாருங்கள், இந்த பின்னை கொண்டு போய் கிரவுண்டோட கனெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த டைமர் ஆன உங்களுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா டைமர் ஆனோட கனெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இப்போது இது என்ன ஃப்ரீக்வன்சி லெவல் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 200 to 250 ஃப்ரீக்வன்சி லெவல். ஸோ என்னாகும் 200 இல்லை அப்படின்னா 250 கிலோ ஹெர்ட்ஸில் என்ன ஆகும் அப்படின்னா கனெக்ட் ஆகிருக்கும். எல்லா ஐசிலையும் இதை நீங்கள் பார்க்க கற்றுங்க. ஏன்னா சார் இப்போ இந்த ஒரு பின்னு டைமர் ஆன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செக்ஷனில் அவன் கிரவுண்டோட கனெக்ட் பண்ணியிருக்கலாம். வேற ஒரு பிராண்டு போர்டில் இல்லை வேற ஒரு மேனுஃபேக்சர் போர்டில் அவன் எடுத்துகிட்டு வீரெக்கோடு கனெக்ட் பண்ணியிருக்கலாம். எப்படி வேணாலும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மாற்றிருப்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஸோ உள்ளே இருக்கிற அந்த ஃப்ரீக்வன்சி லெவலை வச்சு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக என்ன பண்ணோம் அப்படின்னா பார்த்துக்கணும் அப்படின்ற இந்த விஷயத்த என்ன பண்ணுங்க அப்படின்னா தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சேம் இப்போ எதுக்கு அப்படின்றது இந்த பின் எதுக்காக அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடுச்சு. செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கிப் செல் அப்படின்னு சொல்லுவாங்க இதை. ஓகேங்களா? ஸ்கிப்பு அப்படின்றத என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்கிப்பு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போது இங்கே ஒரு அப்பர் மாஸ்ஃபெட் இருக்குது, இங்கே ஒரு லோவர் மாஸ்ஃபெட் இருக்குல்ல, இது என்ன மோடில் ஒர்க் ஆகணும் இதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 போர்டு கொடுக்குறாங்க. ஸோ ரொம்ப போச்சு அப்படின்னா அது பெரிய விஷயமா அல்ட்ராசோனிக் மோடுன்னு இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா டிஇஎம் மோடு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து பல்ஸ் வித் மாடுலேஷன் மோடு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஏகப்பட்ட ஒரு 3 மோடு கொடுப்பாங்க. இந்த 3 போர்டும் படிக்கணும் அப்படின்னா டேட்டா ஷீட்டை உட்காந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற ஒரு 30-40 பக்கத்தை வந்து நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா படிக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் நான் ஜஸ்ட் சிம்பிளாக என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த அப்பர் மாஸ்ஃபெட் அண்ட் லோவர் மாஸ்ஃபெட்டு என்ன ஆப்ரேஷன் மோடில் உங்களுக்கு ஒர்க் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஸ்கிப்புன்றதை கொடுத்துருப்பாங்க. சேம் அதே தான். ஓகேங்களா? என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஆனால் இந்த கிலோ ஹெர்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு மாதிரி இந்த கிலோ ஹெர்ட்ஸை ஞாபகம் வச்சுக்காதீங்க. இந்த டைமர் ஆனுக்கு மட்டும்தான் கிலோ ஹெர்ட்ஸு. இப்போ இந்த ஸ்கிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி மாறிடும். ஒருவேளை வீரெக் 3 அண்ட் வீரெக் 5ஓட அவங்க கனெக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இது என்ன மோடு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அல்ட்ராசோனிக் மோடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை உங்களுக்கு தெரியணும் இல்லை அல்ட்ராசோனிக் பற்றி தெரியணும் அப்படின்னா அதுக்கான தனியாக நீங்கள் படிச்சிங்கலாம் உண்டு. பட் ஆனால் நானே அது வந்து பார்த்ததில்லை. ஸோ ஜஸ்ட் இது மோடுன்னு என்ன தெரிஞ்சால் போதும் அப்படின்றதுக்காக ஸோ அதோட நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்கிப்புன்ற பின்னை ஸோ என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 3 வோல்ட் அண்ட் 5 வோல்ட்டோட என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை ரெஃபரன்ஸ் வோல்டேஜோடையும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஏதாவது ஒன்றுத்தோட என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ரெஃபரன்ஸோட கனெக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா என்ன பொறுத்தோம் அப்படின்னா டிஇஎம் மோடு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரவுண்டோட என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ கிரவுண்டோட கனெக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா பல்ஸ் வித் மாடுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா ஸ்கிப்பை கிரவுண்டோட தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. நான் பார்த்த ஒரு சில போர்டில் ஓகேங்களா ஒரு சில ஸ்கீமாட்டிக்கில் ஒரு சில டயக்ராமில் பார்த்தீங்கன்னா கிரவுண்டோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா இது பிடபிள்யூஎம் பல்ஸ் வித் மாடுலேஷன் மோடில் நீ ஒர்க் ஆகணும் அப்படின்றது. ஏன்னா பல்ஸ் வித் மாடுலேஷன் தான் நம்ம மோஸ்ட் ஆஃப் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறது. ஸோ அந்த இதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இதை உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அப்படின்ற இந்த விஷயத்த என்ன பண்ணுறேன் அப்படின்னா சொல்கிறேன். இப்போ இது வரைக்கும் என்ன ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக உள்ளே இருக்கிற பின் டீட்டெயில் பற்றி ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேவா? இப்போ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் என்ன பண்ணான் அப்படின்னா ஒரு 5 வோல்ட் எடுத்தான் அப்படின்னு சொன்னேன். ஓகேங்களா? இது வேண்டாம். ஸோ இதுலேருந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு 5 வோல்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எடுத்துருக்கேன். நேற்று பார்த்ததில் பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் எடுத்திருக்கான். நடுவில் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஜம்பர் ஒன்று கொடுத்தாங்க. கரெக்டுங்களா? ஜம்பர் பேடு இருந்தது. இதுக்கப்புறம் தான் என்ன ஆச்சு அப்படின்னா ஆடியோ கனெக்டருக்கு போச்சு. பட் ஆனால் இந்த ஜம்பருக்கு முன்னாடியே எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா என்ட்ரிப்பை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆஃப் பண்ணுறதுக்கோசம் ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? என்ட்ரிப்பு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? என்ட்ரிப்பு 1 இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ட்ரிப் 2க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா
ஸோ சுவிட்ச் பண்ணுறதுக்கோசம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்விட்சிங் மாதிரி போடுறேன் நான். ஓகேங்களா, என்ட்ரிப்க்கு இந்த 5 வோல்ட்டு கொடுத்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஆஃப் பண்ணி வச்சுருந்தாங்க. ஏன்னா நான் என்ன பண்ணல அப்படின்னா மற்றபடி எந்த செக்ஷனுக்கும் உள்ளே என்ன ஆகலை அப்படின்னா உள்ளே கொண்டு போகலை. ஓகேங்களா, சரி, இந்த என்ட்ரிப்பை ஆஃப் பண்ணி வச்சுருந்தான். அப்போது இந்த என்ட்ரிப் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சேம் இந்த பின்னை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒன்று வந்து என்ட்ரிப் 1, இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ட்ரிப் 2 அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா பேரை என்ட்ரிப்பு 1, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா என்ட்ரிப் 2 அப்படின்றத நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறேன். ஓகேவா, இப்போது இந்த 5 வோல்ட்டு உள்ளே கொடுத்து எந்த ஐசி எடுத்தாலும் இதோட கான்செப்ட் ஒன்று தான். ஆனால் இதை எப்படி அவன் ஆஃப் பண்ணியிருக்கான், எப்படி இதை ஆன் பண்ணியிருக்கான் அப்படின்றத பொறுத்து மாறும். ஓகேங்களா, இந்த போர்டை பொறுத்த வரைக்கும் என்ட்ரிப்பை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த 5 வோல்ட்டு கொடுத்து ஆஃப் பண்ணுறாங்க. எப்போ ஆன் பண்ணுவான் அப்படின்னா பேட்ரி சப்ளை மூலிமாவும் ஆன் பண்ணுவாங்க. பேட்ரி மோடு பேட்டரியில் ஒர்க் ஆகும் போது ஒரு முறையும், இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா அடாப்டர் டைப்பில் ஒர்க் ஆகும்போது ஒரு முறையும் என்ன பண்ணுவாங்கன்னா ஆன் பண்ணுவாங்க. இந்த கனெக்ஷனோட என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு சிலது என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சிபியு தெர்மலோட என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த ட்ரிப்பை வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. நல்லா பார்த்துங்க, இதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கோ இல்லை ஏதாவது ஒரு விஷயம் இந்த 5 வோல்ட்டு உள்ளே கொடுத்துருக்காங்கல்ல, பேட்ரி கொடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேட்டரியில் ஒர்க் ஆகும்போது ஒரு சப்ளையை கொடுத்து இதை ஆன் பண்ணுவாங்க. அடாப்டர் கொடுக்கும்போது ஒரு சப்ளை கொடுத்து ஆன் பண்ணுவாங்க. இந்த சிபியு தெர்மல் என்ன ஆகும் அப்படின்னா நார்மலாக தான் இருக்கும். எப்போ உங்களுக்கு சிபியோட தெர்மலை வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்துருக்கிற அந்த டெம்பரேச்சரை விட அதிகமாக போகுதோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இது சுவிட்ச் ஆகி என்ன ஆகும் அப்படின்னா இந்த என்ட்ரிப்பை என்ன ஆகும் அப்படின்னா க்ளோஸ் பண்ணோம். பட் ஆனால் இப்போ நம்ம என்ட்ரிப் பற்றி நம்ம என்னன்னே பார்க்கல. சரி, இந்த என்ட்ரிப் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு மாஸ்பெட் போட்டேன், இந்த இடத்துல என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த ஒரு மாஸ்பெட் போட்டேன். இதுக்கு பேர் என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சேனல் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று என்ன பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எம்பிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று சேனல் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்எம்பிஎஸ் அப்படின்றத என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த செக்ஷன்ஸ்க்கு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக சேர்த்து சொல்லும் போது இந்த அப்பர் மாஸ்ஃபெட் அண்ட் லோவர் மாஸ்ஃபெட்டு காயில் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா உள்ளே சொல்லுவாங்க. ஆனால் இங்கே நான் சொன்ன பார்த்திங்கன்னா இந்த சேனல் அண்ட் எஸ்எம்பிஎஸ்ஸை என்ன ஆகணும் அப்படின்னா இந்த இடத்துல யூஸ் பண்ணணும். ஆக்சுவலாக வெளியில் யூஸ் பண்ணக்கூடாது. என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா சேனல், இல்லை அப்படின்னா எஸ்எம்பிஎஸ் அப்படின்ற பேரை வந்து நம்ம உள்ளே தான் யூஸ் பண்ணணும். அப்போ வெளியில் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஃபேஸ் அப்படின்றத சொல்லுவோம், இல்லை பிடபிள்யூஎம் அப்படின்றத நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, சரி, இது என்ன சேனல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கத்தில் என்ன வோல்டேஜ் எடுக்கிறோமோ, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பக்கத்தில் நான் 5 வோல்ட் எடுக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போது இங்கே இருக்கிற இந்த சேனலில் என்ன சொல்லணும் அப்படின்னா 5 வோல்ட் சேனல்னு சொல்லணும். இந்த பக்கம் இருக்கிறது என்ன சொல்லணும் அப்படின்னா 3 வோல்ட் சேனல். ஓகேங்களா, ரெண்டுத்துக்குமே இது ஒர்க் ஆகணும் அப்படின்னா இந்த விஷயங்கள் நடந்தாகணும்ல. ஸோ அதுதான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. சரி, இந்த என்ட்ரிப் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்போது 2 சேனல் இருக்குது என்ட்ரிப் 1, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரிப் 2 இருக்குது. ஸோ இதோட என்ட்ரிப் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சேனலுக்கான எனேபிள், இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 வோல்ட்டுக்கான எனேபிள். இந்த பக்கம் இருக்கிற சேனல் 5ன்னு எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன், நான் எக்ஸாக்டாக சொல்ல. இது 5 வோல்ட்டுக்கான சேனலு, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 வோல்ட்டுக்கான சேனல். ஓகேங்களா, இப்படி இருக்குது அப்படின்னா இந்த என்ட்ரிப் அப்படின்றது என்ன அர்த்தம் அப்படின்னா உள்ளே இருக்கிற இந்த 3 வோல்ட் சேனலுக்கும் 5 வோல்ட் சேனலுக்கும் பார்த்திங்க அப்படின்னா எனேபிள் பின்னு. ஓகேங்களா, ஸோ 3 வோல்ட் பின்னு இது என்னாகும் எனேபிள் பின்னாக கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஒருவேளை இந்த பின்னு கிரவுண்ட் ஆகி இருந்ததுன்னா, இது கிரவுண்டில் இருக்காது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் இந்த பின்னுக்கு மேலே போடுறேன், இந்த பின்னு கிரவுண்டில் இருந்தது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த சேனல் என்ன ஆகிடும் அப்படின்னா ஷட் டவுன் ஆகிடும். இந்த சேனல் கிரவுண்டில் இருந்தது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சேனல் உங்களுக்கு ஒர்க் ஆகாது, ஷட் டவுன். எது சேனல் தான் சொல்லியிருக்கேன், மற்றபடி நான் வேறு எதை பற்றியும் நான் பேசுகிறேன், நல்லா நான் வச்சுக்கோங்க. இது கிரவுண்டாக பண்ணியிருப்பாங்க. எப்போ கிரவுண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா இங்கே இருக்கிற இந்த 5 வோல்ட்டு கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதை ஸ்விட்ச் பண்ணி கிரவுண்டாக மாற்றுவாங்க. நேற்று நம்ம பார்த்தோம். சேம் திரும்பவும் பார்த்திங்கன்னா டைம் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த டயக்ராமையும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு ஒரு முறை என்ன பண்ணலாம் அப்படின்னா கோ த்ரூ பண்ணலாம். ஸோ முடிக்கலாம், கண்டிப்பாக நம்மளால் பண்ண முடியும்.
ஸோ இப்போ இது என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா ஷட் டவுன் பண்ணியிருப்பான். ஷட் டவுன் பண்ணியிருப்பாங்கன்னா கிரவுண்டோட போயிடுச்சு அப்படின்னா இந்த சேனல் 1 அண்ட் சேனல் 3 இப்போ ஷட் டவுன் ஆயிடுச்சு. இப்போ என்ன ஆகாதுன்னா இப்போ இது என்ன ஆகாது அப்படின்னா ஒர்க் ஆகாது அப்படின்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, இப்போ இது வரையும் பார்த்துருக்கோம்ல. இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் எந்தெந்த பின்னு எது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்ற மற்ற விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் எடுக்க போகிறது என்ன அப்படின்னா இந்த என்ட்ரிப்பு இருக்குல்ல பார்த்தீங்களா, இந்த என்ட்ரிப் 1ம் இந்த என்ட்ரிப் 2வும் என்னென்ன மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு உள்ளே இருக்கிற விஷயங்கள் என்னென்ன நடக்கும் அப்படின்றத நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சொல்ல போகிறேன். அதாவது இந்த என்ட்ரிப்பும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப முக்கியம். அதாவது இது மாஸ்டர் எனேபிளாக இருந்ததுன்னா இதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா என்ட்ரிப்புன்றது என்னதுன்னா எனேபிள் ட்ரிப்புன்னு தான் அர்த்தம். இதுவும் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு எனேபிள் மாதிரி தான் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ஒர்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா அப்படின்னா இந்த என்ட்ரிப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது என்ட்ரிப்பு 1 அண்டு 2 இந்த ரெண்டும் நிறைய கண்டிஷன்ஸ் போடுவேன். ஒவ்வொரு கண்டிஷனும் உங்களுக்கு புரியுதான்றதை பாருங்கள். புரியல அப்படின்னாலும் என்ன பண்ணுங்க அப்படின்னா என்கிட்ட கேளுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த என்ட்ரிப்பு 1 அண்ட் 2 வந்து பார்த்திங்க அப்படின்னா லோவாக இருந்ததுன்னா என்ட்ரிப்பு 1 அண்ட் 2 வந்து பார்த்திங்க அப்படின்னா லோ லெவல், அதாவது லோ லெவல் அப்படின்னா என்ன அர்த்தம், இங்கே கிரவுண்டில் இருக்குது. ஓகேங்களா? லோ லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா இந்த இடத்துல நான் என்ன சொல்லியிருக்கேன், கிரவுண்டில் இருக்குது. அப்போது இந்த மாதிரி லோ லெவலில் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னா வோல்டேஜ் ரெஃபரன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியில் அவுட்புட் வந்திருக்கும். நல்லா தெரிஞ்சுக்குங்க, இது லோவாக இருக்கும்போது வோல்டேஜ் ரெஃபரன்ஸ் இந்த ஐசியில் எனக்கு ஜென்ரேட் ஆகிருக்கும். சேம் VREG 3 அண்டு 5 என்ன ஆயிருக்கும் அப்படின்னா ஓப்பன் ஆகிருக்கும். ஓகேவா? இந்த 3 வோல்டேஜும் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பனாக இருக்கும் அப்படின்றத நான் இன்னொன்று சொல்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா சேனல் 1 அண்டு 2 வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ளோஸில் இருக்கும். ஓகேவா? இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த V கிளாக்கும் பார்த்திங்க அப்படின்னா க்ளோஸில் இருக்கும். V கிளாக் கொடுக்கல, பட் கொடுத்துருந்தா அப்படின்னா கூட இந்த என்ட்ரி பார்த்துங்க, நல்லா பார்த்துங்க, இந்த 2 பின்னும் லோவாக இருந்ததுன்னா இது ரெண்டுமே ஆக்டிவேட் ஆகாது. அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கலாம், ஒரு ஐசியில் 5 வோல்ட்டும் வரல, எனக்கு 3.3 வோல்ட்டும் வரல அப்படின்னா நீங்கள் எதை பார்த்தாகணும், என்ட்ரிப் 1 அண்ட் என்ட்ரிப் 2 வந்து பார்த்திங்கன்னா லோ லெவலில் இருக்கா அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா பார்த்தாகணும். VREG 3 அண்ட் VREG 5 வரல அப்படின்னா இதுக்கான இன்புட் வோல்டேஜ் போயிருக்கா, அதே மாதிரி இதுக்கான எனேபிள் பின் கரெக்டாக போயிருக்கான்னு பார்த்துக்கணும். ஏன்னா எனேபிள் பின்னில் 1 வோல்ட் உங்களுக்கு கம்மியாச்சு அப்படின்னா கூட என்ன ஆகும் அப்படின்னா இந்த VREG வெளியில் வர அவுட்புட்டில் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். ஓகேங்களா? சேம் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா வோல்டேஜ் உங்களுக்கு லோவாக இருக்குது. ஓகேங்களா? இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வோல்டேஜ் லோவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் செக் பண்ண வேண்டியது அந்த போர்டில் டானாவை எதோட கனெக்ட் பண்ணியிருக்கான்றதையும் பார்த்துக்குங்க, ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த ஆன் டைம் ஆஃப் டைமை பொறுத்து தான் என்ன ஆகும் அப்படின்னா மேலே இருக்கிற அந்த அப்பர் மாஸ்பெட் என்ன ஆகும் அப்படின்னா கீழே வோல்டேஜை என்ன பண்ணும் அப்படின்னா ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். சேம் டைம் பார்த்திங்க அப்படின்னா அந்த மாஸ்ஃபெட் உங்களுக்கு ப்ராப்ளமாக இருந்தது அப்படின்னா கூட, ஒருவேளை உங்களுக்கு டைமர் ஆன் கரெக்டாக இருக்குது, பட் ஆனால் அந்த மாஸ்ஃபெட் வந்து உங்களுக்கு லீக்கேஜாக இருக்குது, இல்லை இந்த மார்க்கேஜ் வந்து வீக்காக இருக்குது அப்படின்னா கூட உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா வோல்டேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் அங்கே சொன்ன விஷயங்கள் எல்லாமே இப்போது ஒரு சில பாயிண்ட் மட்டும் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். இந்த மாதிரி பாயிண்ட் வரும்போது என்ன பண்ணுங்க அப்படின்னா அதை தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. திரும்ப நம்ம பார்க்கும்போது அது நமக்கு தெளிவாக நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா புரியணும், அதுக்காக தான். ஓகேங்களா? இப்போது அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா சேம் இதே கண்டிஷன்ஸில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்ட்ரிப்பு, ஓகேங்களா? இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ட்ரிப்பு 1 மட்டும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹையாக கொடுக்குறேன். இது நான் கொடுக்கல, ஏதாவது இந்த இடத்துல சுவிட்சிங் பண்ணுறான் பார்த்தீங்களா, 2 மாஸ்பெட் போட்டு சுவிட்சிங் பண்ணுவாங்க. இந்த இடத்துல ஒரு என் சேனல் ஜேஎஃப்எட்டு, இந்த இடத்துல இருக்கிற ஒரு என் சேனல் ஜேஎஃப்எட்டு, கரெக்டுங்களா? ஒன்று வந்து ட்ரிப் 1க்கு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப் 2க்கு. இதில் ஏதாவது ஒன்று ஃபால்ட் ஆச்சு அப்படின்னா கூட உங்களுக்கு என்ன ஆகும், ஒன்று லோ ஒன்று ஹையாக மாறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ட்ரிப் 1 வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹையாக இருக்குது, இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ட்ரிப் 2 வந்து பார்த்திங்க அப்படின்னா லோவாக இருக்குது. இப்போ கண்டிஷன் வந்து என்ன இருக்குது, 1 லோவில் இருக்குது, 1 வந்து பார்த்திங்கன்னா ஹையில் இருக்குது. அப்போது இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இதில் எது லோவாக இருக்குது, ட்ரிப் 2 தான் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு லோவாக இருக்குது.
ஸோ இப்போ இந்த ட்ரிப் டூன்றது எதோட வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேனல் 5 வோல்ட்டுக்கு வருது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேனல் 5 வோல்ட் என்ன ஆகிடும் அப்படின்னா க்ளோஸ் ஆகிடும். ஓகேங்க, சேனல் இந்த இது மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா க்ளோஸ் ஆகிடும். மற்றதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா ஓப்பனில் இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி ஷார்ட்டாக புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா சார் இப்போ நம்ம செக் பண்ணும்போது எல்லா பின்னும் செக் பண்ணி தான் ஆகணுன்றதை நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஸோ ஒன்று ஹை ஒன்று லோவாக இருந்தால் சார் என்ன சார் ஒரு பக்கம் 5 வோல்ட் வருது, இந்த பக்கம் வரல, இதெல்லாம் நான் கம்ப்ளைண்ட்டாக கொடுத்தேன். இந்த மாதிரி வரல அப்படின்னா என்னென்னலாம் பண்ணணுன்றதுக்கோசம் இந்த இதுவை தெளிவாக பார்த்துக்குங்க. ஓகேங்களா? இங்கே ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு TH போடல. ஓகேங்களா? நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதர் இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது அப்படியே என்ன பண்ணுங்க அப்படின்னா மாற்றி போடுங்க. இப்போ என்ன ஆச்சு, என்ட்ரிப் 1 வந்து பார்த்திங்க அப்படின்னா லோன்றதை நோட் பண்ணிக்கோங்க. என்ட்ரிப் 2 வந்து பார்த்திங்கன்னா ஹையாக போட்டுக்குங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா சேனல் 3 வோல்ட் என்ன ஆகும் அப்படின்னா ஆன் ஆகும். சேனல் 2 வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ளோஸ் ஆகிட்டுருக்கோம். ஓகேங்களா? சாரி, இது வந்து ஆனில் இருக்கும், இது வந்து என்ன ஆகிருக்கும் க்ளோஸ் ஆகிருக்கும். எது உங்களுக்கு லோவாக இருக்கோ, சாரி திரும்ப மாற்றி சொல்கிறேன் பாருங்கள், இது லோவாக இருந்ததுன்னா என்ன ஆகும் அப்படின்னா க்ளோஸ் ஆகிடும். இது ஹையாக கொடுத்தீங்க அப்படின்னா இது ஓப்பன் ஆகிடும். மற்றது எல்லாம் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா VREC 3 அண்ட் VREC 5 அண்ட் வோல்டேஜ் ரெஃபரன்ஸ், இது எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பராக என்ன ஆகும் அப்படின்னா ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒருவேளை இந்த பின்னை அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல நான் ஒரு சொன்னேன் வேக்கண்ட்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதாவது வேக்கண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா NC நிறைய ஐசிஸில் நம்ம பார்த்துருப்போம். அந்த பின்னுக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா NC நோ கனெக்ஷன்ஸ் அப்படின்றத உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சொல்லியிருப்பாங்க. இப்போது இந்த மாதிரி நோ கனெக்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது உள்ளே இருக்கிற அந்த கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் என்ன ஆகும் அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா என்ட்ரிப் 1 அண்ட் 2 வந்து பார்த்திங்க அப்படின்னா லோவில் இருக்குது. ஓகேங்களா? அப்போது என்ன ஆகும் அப்படின்னா என்ட்ரிப் 1 அண்ட் 2 லோவாக இருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு சேனல் மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா க்ளோஸில் இருக்கும். எந்த சேனலு? 2 சேனலுமே, ஏன்னா ரெண்டுமே லோவில் தானே இருக்குது. ரெண்டுமே லோவில் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா சேனல் எல்லாமே க்ளோஸ்டாக இருக்கும். பட் ஆனால் போர்டில் இருக்கிற மற்ற விஷயங்கள், அதாவது என்னது வோல்டேஜ் ரெஃபரன்ஸு VREC 3 அண்ட் VREC 5 வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓப்பனில் இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சேம் இதே மாதிரி தான் என்ட்ரிப் 1 வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு லோவாக இருக்குது. என்ட்ரிப் 1 வந்து பார்த்திங்கன்னா லோவாக இருக்குது. என்ட்ரிப் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹையாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ இதில் எது லோ உங்களுக்கு? என்ட்ரிப் 1 வந்து பார்த்திங்க அப்படின்னா லோ, இது வந்து ஹை. இங்கே நான் சொன்ன அதே தான் இங்கேயும் என்ன ஆகும் அப்படின்னா நடக்கும் அப்படின்றத நல்லா வச்சுங்க. இப்போ லோவாக இருக்கிறது எது? என்ட்ரிப் 1. என்ட்ரிப் 1 என்னது? 3.3 வோல்ட்டு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இது என்ன ஆகாதுன்னா ஆன் ஆகாது, இது மட்டும் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா ஆன் ஆகிருக்கும். ஓகேங்களா? இதே நீங்கள் மாற்றி போட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் அப்போது கண்டிஷன்ஸ் வந்து பார்த்துக்குங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஹை இருந்தால் என்ன நடக்கும், லோவாக இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்றதையும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தெளிவாக என்ன பண்ணுங்கன்னா புரிஞ்சுக்குங்க. ஓகேங்களா? எது லோவாக இருக்கோ அது கண்டிப்பாக என்ன ஆகும் அப்படின்னா ஆஃப் ஆகிடும் அப்படின்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? எப்போ உங்களுக்கு என்ட்ரிப் 1 அண்ட் என்ட்ரிப் 2 வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 என்ட்ரிப் 2 அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா எப்போ உங்களுக்கு இதுக்கான என்ட்ரிப் 1 இந்த என்ட்ரிப் 2 வந்து பார்த்திங்கன்னா ஹை லெவலில் இருக்கோ, இந்த ரெண்டுமே ஹையாக இருந்தால், ஹை அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கிரவுண்டை விட உங்களுக்கு அதிகமான வோல்டேஜ் இருந்தாவே போதும். ஓகேங்களா? மோஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா 0.8 வோல்ட்டுலேருந்து இருக்கும்னு நினைக்கிறேன். 0.8 வோல்ட்டுலேருந்து 3 வோல்ட்டுக்குள்ளே இருக்கணும். ஸோ அதிகமாகவும் வோல்டேஜ் என்ன ஆகக்கூடாதுன்னா இருக்காது. இந்த என்ட்ரிப் வோல்டேஜ் உள்ளே போயிடுச்சு அப்படின்னா எல்லாமே என்ன இருக்கும் அப்படின்னா ஓப்பனில் இருக்கும். அப்போ என்ன ஆகும்? VREC 3 அண்ட் VREC 5. ஓகேங்களா? அதே மாதிரி வோல்டேஜ் ரெஃபரன்ஸ் சேனல் 5 வோல்ட்டு. ஓகேங்களா? இந்த என்ட்ரிப்பு வந்து உங்களுக்கு ஹையில், ரெண்டுமே ஹையில் இருந்ததுன்னா இதுவும் ஓப்பனில் ரெடியாக இருக்கும், இதுவும் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஓப்பனில் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு உள்ளே இருக்கும் அப்படின்றத இந்த இடத்துல நல்லா தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
ஸோ இப்போ இந்த பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எது எது போட்டால் எது எது ஆன் ஆகும் எது எது ஆஃப் ஆகும் அப்படின்ற அந்த விஷயங்கள். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இது தெரிஞ்சிச்சு அப்படின்னா எந்த பக்கம் இருக்குது எந்த பக்கம் போகுது அப்படின்ற இந்த விஷயத்த நம்ம தெளிவாக என்ன பண்ணலாம் அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? சரி, இப்போது இந்த பின்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா பூட் ஸ்டாப், அதாவது பார்த்திங்க அப்படின்னா ஒரு டயோடு, ஒரு ரெசிஸ்டர், ஒரு பார்த்திங்க அப்படின்னா சிக்னல் பைபாஸ் பண்ணுற கெப்பாசிட்டரை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஸோ இந்த இண்டக்டரோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நான் ட்ரா பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த கொஞ்சம் டயக்ராம் பெருசாக போகிறதால ஒரு பக்கம் மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா ஒரு பக்கம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சிடும். 5 வோல்ட்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் 3 வோல்ட்டுக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா சேமாக தான் இருக்குன்றது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈஸியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ இதில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மேலே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 19 வோல்ட்டு உங்களுக்கு உள்ளே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதிலேருந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துக்கு கொடுத்துருப்பாங்க. இங்கேருந்து தான் என்ன ஆகும் அப்படின்னா காயில் கொண்டு போயிருப்பாங்க. இதிலிருந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு பின்னை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஐசி உள்ளே கொண்டு போயிருப்பாங்க. ஓகேங்களா? இது என்ன பின்னுன்றதை இப்போ நான் சொல்லலை. சேம் இதுக்கான கேட்டுக்கான பின்னை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இது உள்ளே கொண்டு போயிருப்பாங்க. சேம் இதுக்கான கேட்டுக்கான பின்னை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இதுக்கு உள்ளே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கொண்டு போயிருப்பாங்க. இந்த லோவர் மாஸ்பெட்டை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கிரவுண்டோட என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா காயில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா காம்பனண்ட்டை ஒரு கெப்பாசிட்டரை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த கெப்பாசிட்டர்லேருந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு ரெசிஸ்டரை போட்டிருப்பாங்க. ஸோ இந்த ரெசிஸ்டர்லேருந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு டயோடு இருக்கும். மோஸ்ட் ஆஃப் இப்போ வர போர்டிலலாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த டயோடை என்ன பண்ணுறது இல்லை அப்படின்னா போடுறதில்லை. சாரி, இந்த சைடு வரும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஒரு முறை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகேவா? ஸோ எந்த பின்னோட இங்கே இருக்கிற பின்னோட ஓகேங்களா இதோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு பல்ஸை ஜென்ரேட் பண்ணுறதுக்கான பின்னை என்ன பண்ணியிருப்பாங்க ஒரு சைட் பார்த்தாவே நமக்கு இன்னொரு பக்கம் பார்த்த மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பின்னு என்ன பேர் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பூட் ஸ்டாப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்திங்கன்னா பேர் விபிஎஸ்டி அப்படின்னு கொடுப்பாங்க. விபிஎஸ்டி 1 அண்ட் இந்த பக்கம் நீங்கள் எடுக்கும்போது அது பார்த்திங்க அப்படின்னா விபிஎஸ்டி 2 அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. சரி, இது எதுக்காக அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு இன்புட்டு. ஓகேங்களா? இது வந்து என்னது ஒரு இன்புட்டு. எதுக்கான இன்புட் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சார்ஜர் ஐசி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். பிடபிள்யூஎம் போகும்போது நான் இந்த லைனை எரேஸ் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ பிடபிள்யூஎம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா நான் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அது என்ன அப்படின்னா ஸோ இந்த லோவர் கேட்டை அவுட்புட்டுக்கு உள்ளே ஒரு டிரைவர் இருக்கும். மேலே பார்த்திங்கன்னா இதோட கேட்டை ட்ரைவ் பண்ணுறதுக்கு உள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிரைவர் இருக்கும் அப்படின்னு. ரெண்டுத்துக்குமே பொதுவாக டிரைவர் அப்படின்றத என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் உள்ளே வந்து டிரைவர் இல்லை டிரைவ் வந்து உள்ளே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கும். அப்போது இந்த விபிஎஸ்டி எதுக்கு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா சப்ளை இன்புட் ஃபார் என்ன வரும் ஸோ ஹை சைட் மாஸ்பெட்டுக்கான என் சேனலுக்கு மாஸ்பெட்டுக்கான சப்ளையாக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இது உங்களுக்கு உள்ளே கொடுத்துருப்பாங்க. இப்போ உள்ளே இருக்கிற இந்த டிரைவர் உங்களுக்கு ஒர்க் ஆகணும்ல அதுக்கான சப்ளையாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த விபிஎஸ்டி மூலிமா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கொடுத்துருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் இந்த விபிஎஸ்டியில் பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே என்ன இருக்கும் அப்படின்னா 5 வோல்ட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா உள்ளே கொடுத்துருப்பாங்க. விபிஎஸ்டியில் பார்த்தீங்கன்னா 4 to 5 வோல்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு உள்ளே இருக்கும். ஓகேங்களா? சரி, இதுக்கு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா சப்ளை எது கொடுத்துட்டாங்க விபிஎஸ்டி மூலமாக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா உள்ளே கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அப்போது இங்கே இருக்கிற இந்த வோல்டேஜ் ரெஃபரன்ஸ் இருக்குல்ல பார்த்தீங்களா, அதாவது விரெக் எடுத்தால் பார்த்தீங்களா இந்த விரெக் 5 இருக்குது பார்த்தீங்களா, இந்த 5 வோல்டேஜை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த டிரைவருக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இன்டர்னலாகவே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சப்ளை கொடுத்துருப்பாங்க. வெளியில் இருக்கிற விஷயங்கள் பற்றி பேசல, இந்த ஐசிக்கு உள்ளே இருக்கிற விஷயத்தை பற்றி பேசியிருக்கேன். ஓகேங்களா? இந்த விபிஎஸ்டி எதுக்கு மேலே இருக்கிற இந்த அப்பர் மாஸ்பெட்டுக்கான கேட்டு டிரைவ் பண்ணுற உள்ளே இருக்கிற அந்த டிரைவருக்கான சப்ளை. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா லோவர் கேட்டுக்கு டிரைவ் பண்ணுறதுக்கான டிரைவருக்கான பார்த்திங்க அப்படின்னா சப்ளை. இந்த ரெண்டுமே என்ன ஆச்சு அப்படின்னா சப்ளை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா உள்ளே கொடுத்தாச்சு.
ஓகேங்களா. இப்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட்டு. ஓகேங்களா. ஸோ இது எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பேரை வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமாக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா உள்ளே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ ட்ரைவ் விஹெச்ன்னு கொடுப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்எல்ன்னு கொடுப்பாங்க, ஒரு சிலது எல்எக்ஸ்ன்னு கொடுப்பாங்க, இல்லைனா எஸ்டபிள்யூன்னு கொடுப்பாங்க, இல்லைனா ஃபேஸ் அப்படின்றத கொடுப்பாங்க. எப்படி வேணாலும் என்ன ஆகும் அப்படின்னா பேர் மாறும். ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஆர்னு கொடுப்பாங்க, டிஆர்விஎல்ன்னு கொடுப்பாங்க, லோவர் டிரைவ். ஓகேங்களா. ஸோ இதே தான் என்ன ஆகும் அப்படின்னா அந்த சைட்லேயும் இருக்கிறது. ஓகேங்களா. ஸோ ஒரு சைட் பார்த்துட்டாவே நமக்கு ரெண்டு பக்கமும் புரியுன்றதால அப்போ இந்த பின் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஹைசைட் மாஸ்ஃபெட் இருக்குது பார்த்தீங்களா, இதை யார் டிரைவ் பண்ண போகிறா, இங்கே இருக்கிற இந்த டிரைவர் தான். ஆனால் எப்படி டிரைவ் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு அவுட்புட் பின் தான் பார்த்தீங்க அப்படின்னா இது ஆக்சுவலாக என்னது, இது அவுட்புட் பின். இந்த டிரைவரு மாஸ்ஃபெட்டை நீங்கள் எப்படி டிரைவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஓகேங்களா. எப்படி டிரைவ் பண்ணணும் இங்கே சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி. டைமர் ஆன் மூலிமா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நீ எப்போ ஆன் ஆகணும் எப்போ ஆஃப் ஆகணும் அப்படின்றத என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கொடுத்தாச்சு. அந்த உள்ளே இருக்கிற அந்த இன்ஃபர்மேஷனுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா இந்த டிரைவர் ஆன் ஆகும் ஆஃப் ஆகும், ஆன் ஆகும் ஆஃப் ஆகும், ஆன் ஆகும் ஆஃப் ஆகும். இப்போ ஆன் ஆச்சு ஆஃப் ஆச்சு அப்படின்ற அந்த ஒரு சிக்னல் என்ன ஆகும் அப்படின்னா இந்த கேட்டு வழியாக தான் என்ன ஆகும் அப்படின்னா இங்கே இருக்கிற இந்த ஃபெட்டுக்கு என்ன ஆகும் அப்படின்னா போகும். ரொம்ப ஃபாஸ்ட் சுவிட்சிங், ரொம்ப பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும். நான் உங்களுக்கு அந்த பிடபிள்யூஎம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் சொல்லிட்டேன். நான் உங்களுக்கு ஒரு ஆன் டைம் ஒரு ஆஃப் டைம் ஒரு செகண்டில் உங்களுக்கு நடந்ததுன்னா 1 ஹெர்ட்ஸு. அப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 கிலோ ஹெர்ட்ஸுக்கே உங்களுக்கு 1000 ஆன் டைம் ஆஃப் டைம் வரும்போது, இப்போ உங்களுக்கு 1 கிலோ ஹெர்ட்ஸுக்கே இப்படி இருக்கும்போது இங்கே கொடுக்குறதுலாம் பார்த்திங்க அப்படின்னா 300 கிலோ ஹெர்ட்ஸ் 375 கிலோ ஹெர்ட்ஸ் கொடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துலலாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக என்ன இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஸ்பீடாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல நான் எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஸோ டிஎஸ்ஓ வச்சு தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா பர்ஃபெக்டாக இந்த இடத்துல வச்சு செக் பண்ணிக்கலாம். சேம் அதே மாதிரி நீங்கள் ட்ரபுள் ஷூட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இதோட அவுட்புட் பின்ல இருந்து இந்த கேட்டுக்கு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா லைன் கரெக்டாக இருக்கான்றதையும் பார்த்துக்கணும். ட்ராக் ரொம்ப 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 முக்கியம். ஓகேங்களா. இந்த பின் எங்கெங்கே இருக்கோ சேம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கெப்பாசிட்டர்ஸில் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 5 வோல்ட் இருக்கான்றது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா செக் பண்ணணும். சார் இது இந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க, இது இருக்கா இல்லைன்றது எப்படி செக் பண்ணலான்னா உங்களுக்கு போர்டு சர்வீஸ் வர்றதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி என்ட்ரிப் கான்செப்ட் இருக்கிற போர்டை எடுத்து வந்துடுது அப்படின்னா தெளிவாக பொறுமையாக இந்த நோட்டை வச்சுக்கிட்டு 1 பை 1 நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். பர்ஃபெக்டாக உங்களால் கண்டிப்பாக என்ன பண்ண முடியும் அப்படின்னா செக் பண்ண முடியுன்றதை நல்லா தெளிவாக சொல்கிறேன். ஓகேங்களா. சரி, இது எதுக்காகன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ இந்த எல்எல்ன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இது எதுக்கான பின்னு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கேருந்து கீழே இறங்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ கரண்ட் இருக்குது அப்படின்றதெல்லாம் இங்கே தெரிஞ்சாகணும். இப்போ இங்கேருந்து இறங்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா லோ கரண்ட் தான் வரும். ஆல்ரெடி நான் உங்களுக்கு இது எப்படி கரண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறான் அப்படின்றத நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். அதாவது 20 வோல்ட்டை உள்ளே கொடுத்து ஓகேங்களா இந்த இடத்துல வோல்டேஜை கம்மி பண்ணி இந்த மாஸ்ஃபெட்டையும் ஆன் பண்ணி ஒரு பல்ஸாக ஜென்ரேட் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே இருக்கிற பவர், அதாவது இங்கே இருக்கிற வாட்ஸு அதே மாதிரி இந்த இடத்துல வாட்ஸாக என்ன பண்ணுறாங்கன்னா கொடுக்குறாங்க. வாட்ஸ் குறையாமல் பவர் குறைக்காமல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வோல்டேஜை மட்டும் ரெடியூஸ் பண்ணி ஆம்பியரை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த பல்ஸ் வித் மாடுலேஷனை கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன ஆகணும் அப்படின்னா இந்த இடத்துல எவ்வளோ கரண்ட் இருக்குது அப்படின்ற இந்த இன்ஃபர்மேஷன் என்ன ஆகணும் அப்படின்னா இது உள்ளே போகணும். சேம் பார்த்திங்க அப்படின்னா இந்த சர்க்கியூட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா உள்ளே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. இந்த சர்க்கியூட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இங்கே எப்படி வருதோ, அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வோல்டேஜ் வந்து கம்மியாகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வோல்டேஜ் எனக்கு கம்மியாகுது. அப்போ கம்மியாக இருக்குது அப்படின்ற இந்த இன்ஃபர்மேஷன் என்ன ஆகணும் அப்படின்னா இந்த டிரைவருக்கு இது சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த இன்ஃபர்மேஷன் இதுகிட்ட சொன்னாதான் இது என்ன பண்ணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இதை என்ன பண்ணும் அப்படின்னா ட்ரைவ் பண்ண வைக்கும். அவுட்புட்டை கொடுத்து அதை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கீழே இறங்க வைக்கும். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி உள்ளே இருக்கிற கரண்ட்டை லிமிட் பண்ணுறதுக்காகவும் ஸோ உள்ளே இருக்கிற கண்ட்ரோலை ஸோ செக்யூர் பண்ணுறதுக்காகவும் செக்யூரிட்டி உள்ளே இருக்கலாம் சர்க்கியூட்டு, இந்த சர்க்கியூட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த இன்ஃபர்மேஷனை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா உள்ளே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாருங்கள், எப்பயுமே செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதில் 5 வோல்ட் இருக்கான்றதையும் நல்லா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 5 வோல்ட் நமக்கு கண்டிப்பாக வேணும். இந்த சப்ளை உள்ளே போயிருக்கணும். சேம் பார்த்தீங்கன்னா இது உள்ளே போயிருக்கணும். இது நம்ம செக் பண்ண முடியாது.
இதுக்கான ட்ராக்கும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. இதுக்கான ட்ராக் இருக்கான்றது நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா பர்ஃபெக்டாக என்ன பண்ணுங்கள் அப்படின்னா பார்த்துக்குங்க. அதே மாதிரி இந்த பின் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லோ சைட் மாஸ்பெட்டுக்கு டிரைவருக்கான அவுட்புட்டு. ஓகேங்களா, இதுக்கான என்னாகும் அப்படின்னா டிரைவருக்கான அவுட்புட்டு. மோஸ்ட் ஆஃப் இந்த பின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆனில் இருக்கும் போது இந்த வீரக்கோட 5 வோல்ட் இருக்கும், ஆஃபில் இருக்கும் போது என்ன இருக்கும் அப்படின்னா கிரவுண்டாக இருக்கும், மாறி மாறி வரும். இந்த பின்னை செக் பண்ணும்போது கிரவுண்டு 5 வோல்ட் என்ன ஆகும் அப்படின்னா இது மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா கேட்டுக்கான பின்னு மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா வோல்டேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாறி மாறி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இதுக்கு முன்னாடி இந்த என்ட்ரிப் கான்செப்டில் பேசும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த சேனல் 1 சேனல் 2 பற்றி பேசும்போது அப்போது இந்த என்ட்ரிப்போட இந்த வோல்டேஜை வச்சு தான் ஒரு பக்கம் வோல்டேஜ் வருது, இன்னொரு பக்கம் வோல்டேஜ் வரல. இந்த பக்கம் லோவாக இருக்குது, இந்த பக்கம் ஹையாக இருக்குது அப்படின்னா என்ன காரணமாக இருக்கலாம்? ஒன்று மாஸ்பெட் ப்ராப்ளமாக இருக்கலாம், கரெக்டுங்களா? ஒன்று வந்து என்ன இருக்கலாம், மாஸ்பெட் ப்ராப்ளமாக அப்படியே இருக்கலாம். இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா இது என்ன ஃப்ரீக்வன்சியில் ஒர்க் ஆகுது அப்படின்றது இந்த பின்னு கரெக்டாக அதோட கனெக்ட் ஆகிருக்கான்றதையும் பார்த்துக்குங்க. கரெக்டாக இந்த ட்ராக் இந்த ட்ரைவோட கனெக்ட் ஆகிருக்கான்றதையும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பக்காவாக பார்த்துக்குங்க. இது மட்டும் காரணம் இல்லை, இன்னும் ஒரு சில காரணங்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அதையும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துலேருந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வி அவுட் அப்படின்றத என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு சப்ளையை கொண்டு போய் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இது உள்ள கொடுத்துருப்பாங்க. வி அவுட்டுன்றது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கொடுத்துருப்பாங்க, பேர் என்ன கொடுத்துருப்பாங்க, வி அவுட்டு 1ன்னு வச்சுங்க. நான் ஒரு பின்னுக்கு பேசினா மற்ற பின்னுக்கு உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி தான். வி அவுட்டுன்றதை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா உள்ளே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, சரி இந்த வி அவுட்டு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே தெரிஞ்சு போச்சு. இது எங்கேருந்து எடுத்திருக்காங்க, அவுட்புட்லேருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த எஸ்எம்பிஎஸ்க்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா உள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் என்ன பண்ணோம் அப்படின்னா இது 5 வோல்ட்டா இல்லை 3 வோல்ட்டா என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபிக்ஸட் பண்ணோம். 5 வோல்ட் ஸ்டேபிளாக வரணும், 3 வோல்ட் என்ன ஆகும் அப்படின்னா அந்த வோல்டேஜை என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபிக்ஸ்டாக என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணோம். அப்போ என்ன ஆகணும் அப்படின்னா இந்த பின்னையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வி வோல்ட் பின் என்ன ஆகணும் அப்படின்னா கரெக்டாக என்ன ஆகணும் அப்படின்னா இதோட கனெக்டில் இருக்கான்னு பாருங்கள். நம்ம கொடுக்குற அந்த அவுட்புட் வோல்டேஜ் கரெக்டாக என்ன ஆகணும் அப்படின்னா இந்த பின்னுக்கு உள்ளே போய் சேர்ந்துருக்கான்றதையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா செக் பண்ணுங்கள். ஒருவேளை இதுக்கு நடுவில் ஏதாவது ரெசிஸ்டர் கொடுத்துருக்கானா அப்படின்னா ஸோ என்ன ரெசிஸ்டர் கொடுத்துருக்கான், அது ரெசிஸ்டர் கரெக்டாக இருக்கா இல்லை அந்த ரெசிஸ்டர் வேல்யூ ரொம்ப லோவாக இருக்கா, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கரெக்டாக பார்க்கணும். ஓகேங்களா, ஸோ 5 வோல்ட் இல்லை 3.3 வோல்ட் ரெண்டுத்துக்குமே கொடுத்துருப்பாங்க. ஒரு சில ஐசியில் என்ன பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னா 5 வோல்ட்டையும் இந்த 3.3 வோல்ட்டையும் என்ன பண்ண கண்டிப்பாக கொடுத்துருக்க மாட்டாங்க, ஃபீட்பேக் மட்டும் எடுத்திருப்பாங்க. ஓகேங்களா, ஃபீட்பேக் மட்டும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எடுத்திருப்பாங்க. ஸோ வி அவுட் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த வி அவுட் என்ன ஆகுனா இது 5 வோல்ட் லைனு, இது 3.3 வோல்ட் லைனுன்றதை என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணி என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு உள்ளே கொடுக்கும். ஓகேங்களா, சரி இதுக்கு அடுத்து இன்னொரு பின் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த இடத்துல இருந்து, சரி நான் உள்ளே பிரித்து போடுறேன் ஏன்னா கட் ஆகிடுமான்னு தெரியல. ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல நான் பிரித்து போடுறேன். என்ன அப்படின்னா ஒரு வோல்டேஜ் டிவைடர் என்ன பண்ணுவான் அப்படின்னா உள்ளே போடுவான். வோல்டேஜ் டிவைடர் என்ன பண்ணுவாங்கன்னா கிரவுண்டோட கனெக்ட் பண்ணுவாங்க. இங்கே இருக்கிற இந்த வோல்டேஜை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஐசி உள்ளே போடுவாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபீட்பேக். ஓகேவா, எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன இங்கே வோல்டேஜ் வருதோ அதில் ஆஃப் வோல்டேஜ் என்ன ஆகும் அப்படின்னா உள்ளே வரணும். ஓகேங்களா, வோல்டேஜ் டிவைடர் கொடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இந்த வோல்டேஜ் வந்திருக்கு அப்படின்றதுக்கான ஒரு ஃபீட்பேக் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கொடுத்துருப்பாங்க. வெரி 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 இம்பார்ட்டன்ட் இந்த ஃபீட்பேக். ஒரு சில ஐசியில் பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் எடுத்துருக்க மாட்டாங்க, ஒரு சிலதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வி அவுட் மட்டும் கொடுத்துருப்பாங்க. ரெண்டுமே ஒன்று தான். ஓகேங்களா, ஒரு சிலதில் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கொடுத்துருப்பாங்க அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபீட்பேக் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த எஸ்எம்பிஎஸ்க்கான இந்த ஒட்டுமொத்த எஸ்எம்பிஎஸ்க்கான ஒரு ஃபீட்பேக்காக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா உள்ள இன்புட்டாக தான் என்ன ஆகும் அப்படின்னா உள்ளே போகும். ஓகேங்களா, சரி இப்போது இந்த ஃபீட்பேக் வந்து பார்த்திங்க அப்படின்னா எத்தனை ஃபீட்பேக் இருக்குது நமக்கு, 2 ஃபீட்பேக். ஓகேங்களா, எத்தனை இருக்குது, 2 ஃபீட்பேக் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 2 ஃபீட்பேக்கையும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா செக் பண்ணணும், அக்யூரேட்டாக இருக்கணும், கரெக்டாக. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபீட்பேக்கில் உங்களுக்கு மிஸ்மேட்ச் ஆச்சு அப்படின்னா இதுக்கு ஃபீட்பேக் கிடைக்குதுல்ல, இந்த ஃபீட்பேக் கிடைச்ச பிறகு தான், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஃபீட்பேக் வச்சுக்கிறேன் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல, இதுதான் அப்படியே இந்த பக்கம் வருது. இந்த 2 ஃபீட்பேக்கு, அதாவது இந்த 2 ஃபீட்பேக்கும் என்ன ஆகும் அப்படின்னா ஒன்றா கனெக்ட் பண்ணி இதிலிருந்து தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா
பவர் குட் அப்படின்றதையே எடுப்பாங்க. என்ன பண்ணுவாங்க, இதில் தான் பிஜி அப்படின்னு சொல்லுவாங்க. பவர் குட் அப்படின்ற இந்த வோல்டேஜ் என்ன பண்ணுவாங்கன்னா எடுப்பாங்க. பவர் குட் வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா கன்ஃபார்மாக 3 வோல்ட் என்ன ஆகும் அப்படின்னா உள்ளே இருக்கணும். இந்த பவர் குட் வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒருவேளை உங்களுக்கு லோவாக இருந்ததுன்னா, இந்த ட்ரபுள் ஷூட்டிங் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ரெண்டும் எனக்கு பர்ஃபெக்டாக இருக்கணும். அப்போ தான் எனக்கு பவர் குட் கரெக்டாக வரும். இந்த பவர் குட் வந்து லோவாக இருந்தது அப்படின்னாவே என்ன ஆகும்னா பவர் ஆன் நோ டிஸ்பிளே, போர்டெல்லாம் ஆன் ஆகும், போர்டு பக்காவாக என்ன ஆகும் அப்படின்னா ஆன் ஆகும். ஆனால் என்ன ஆகாது அப்படின்னா டிஸ்பிளே கிடைக்காது இந்த பவர் குட் லோவாக இருந்ததுன்னா. ஓகேவா? ஸோ பவர் குட் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக இருக்கணும். இந்த பவர் குட் வந்து பார்த்திங்கன்னா 1 வோல்ட்டு 2 வோல்ட்டு இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மாறி மாறி இருந்தது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இதில் ஏதாவது உங்களுக்கு மாறிச்சு, ஃபீட்பேக்கில் உங்களுக்கு மாறிச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்ன ஆகும் அப்படின்னா இதுவும் என்ன ஆகும் அப்படின்னா மாறும். அப்போது இந்த பவர் குட் வந்து எனக்கு மாறுது அப்படின்னா நீங்கள் யாரெல்லாம் செக் பண்ணி ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஃபீட்பேக்கை செக் பண்ணி ஆகணும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வி அவுட்டை செக் பண்ணி ஆகணும், இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த என்ட்ரிப் 1, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரிப் 2. இந்த என்ட்ரிப் 1 என்ட்ரிப் 2 கான்செப்ட் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒட்டு மொத்தமாக நீங்கள் பார்த்தாகணும். அதாவது இதோட மாஸ்ஃபெட்டு, ஸோ இந்த டிரைவ் பின்னு போகுதா, ஸோ லோவர் கேட்டுக்கு போகுதா, ஏன்னா வர்ற வோல்டேஜே உங்களுக்கு லோவாக இருக்கும் போது ஃபீட்பேக்கும் என்ன ஆகிடும், லோவாகிடும். இந்த இடத்துல வோல்டேஜ் கம்மியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக என்ன அர்த்தம் அப்போது நமக்கு, அப்போது இந்த மாஸ்ஃபெட்டாக இருக்கலாம், இல்லை என்ன ஆயிருக்கும் அப்படின்னா ஐசியாக கூட இருக்கலாம். ஏன்னா இது எல்லாம் சரியாக கிடச்சி இது ஒழுங்காக டிரைவ் பண்ணாமல் போயிருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு புரிதலோடு நீங்கள் ஒரு போர்டை நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி எப்படி சொல்லி கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியாது, எப்படி படிச்சிங்கன்னு எனக்கு தெரியாது. பட் ஆனால் ஒரு ஐசியை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு 10 போர்டுக்கு பொறுமையாக நிதானமாக டைம் வாங்கிட்டு பொறுமையாக நிதானமாக செக் பண்ணி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஏன் லோவாக இருக்குது, அப்போ லோவாக இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல லோவாக இருக்குது அப்படின்னா ஸோ ஒன்று இது பிரச்சனையாக இருக்கலாம். ஓகேங்களா? இல்லை என்ட்ரிப்பு வந்து நமக்கு ஒழுங்காக என்ன இருக்கும் அப்படின்னா உள்ளே இருக்கிற சேனலை ஆக்டிவேட் பண்ணாமல் இருக்கலாம். ஏதாவது ஒன்று வருது இது வரல அப்படின்ற இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும் நீங்கள் என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா பார்த்தாகணும். பவர் குட் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஒட்டுமொத்த ஐசியும் ப்ராப்பராக ஒர்க் ஆகுது அப்படின்றதுக்கான இந்த ஒரு பின்னோட வோல்டேஜை மட்டும் நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னாவே போதும். ஓகேவா? அதாவது இந்த ஐசியில் இதுக்கு ஒரு தனி பவர் குட்டு வெளில எடுக்காமல், இதுக்கு ஒரு பவர் குட்டுன்றதை தனியாக எடுக்காமல் ஒரே ஒரு பவர் குட் மட்டும் எடுத்தான் அப்படின்னா டைரெக்டாக இந்த ஐசியில் இந்த ஒரு பின்னில் மட்டும் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த வோல்டேஜ் நமக்கு கிடச்சிடுச்சு அப்படின்னா ஒட்டுமொத்த விஷயங்களும் நீங்கள் செக் பண்ண தேவையில்லை, கண்டிப்பாக எனக்கு இது வந்துடுச்சு அப்படின்றத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா அடாப்டர் மோடில் இதோட பவர் குட்டு நீங்கள் செக் பண்ணணும், பேட்ரி மோட்லேயும் இதோட பவர் குட்டை நீங்கள் செக் பண்ணணும். ஏன்னா போர்டு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பவர் சோர்ஸுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா மாறும்போது பார்த்திங்கன்னா அடாப்டரில் எனக்கு டிஸ்பிளே வருது, ஆனால் என்ன ஆகுது அப்படின்னா பேட்டரியில் போடும்போது பார்த்திங்க அப்படின்னா எனக்கு லேப்டாப் என்ன ஆகலை அப்படின்னா இந்த 5 வோல்ட்டும் 3.3 வோல்ட்டும் வரல, ஆனால் அடாப்டரில் வருது. இந்த மாதிரி கண்டிஷன்ஸும் பார்த்திங்க அப்படின்னா உள்ளே வரும். அப்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அடாப்டர் பவர் சோர்ஸையும் வச்சுக்கணும், பேட்டரி பவர் சோர்ஸையும் வச்சு நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா 1 by 1 செக் பண்ணிங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களால் கற்றுக்க முடியும். ஒவ்வொரு ஐசிக்கும் பவர் குட் ரொம்ப முக்கியம். இந்த பவர் குட் இருந்தது அப்படின்னாவே மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணிட முடியும் அப்படின்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ இது எல்லாம் சரியாக இருந்து ஒர்க் ஆகலை அப்படின்னா தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஐசி கிட்ட போகணும் அப்படின்ற இந்த விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ லாஸ்ட்டாக என்ன சொன்னேன் அப்படின்னா இந்த இன்புட் அவுட்புட் ஷார்ட் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? அதாவது வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் ஆகுது அப்படின்றத சொல்லியிருக்கேன். மற்றபடி இதில் எல்லா பாயிண்ட்டும் நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். சப்போஸ் விட்டு இருந்தது அப்படின்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் விட்டதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? சரி, இப்போ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்குங்க, அப்பர் மாஸ்ஃபெட் போட்டிருக்காங்க. ஸோ இதிலிருந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வோல்டேஜை ஜென்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல காயில் ஓகேங்களா? ஸோ காயிலுக்கு அடுத்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இதிலிருந்து கெப்பாசிட்டர் கொண்டு போயிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல தான் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பொலாரிட்டி கெப்பாசிட்டர் இந்த இடத்துல தான் நிறைய யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல பொலாரிட்டி கெப்பாசிட்டர் 2-3 யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா நார்மல் கெப்பாசிட்டர் கூட யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் இந்த இடத்துல
நிறைய பார்த்தீங்கன்னா polarity கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணிக்க தான் நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? சரி, இப்போது ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த காயிலில் நீங்கள் இம்பிடன்ஸ் வேல்யூ என்ன பண்ணுவோம் அப்படின்னா செக் பண்ணணும். மோஸ்ட் ஆஃப் எல்லாருக்கும் இம்பிடன்ஸ் வேல்யூ செக் பண்ண தெரியும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மல்டிமீட்டரில் பஸர் மோடில் வச்சுட்டு, ஓகேங்களா, ஸோ ரெட்டை வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்டில் வச்சுட்டு பிளாக்கை எடுத்து என்ன பண்ணுங்கன்னா அப்படின்னா இந்த காயிலில் வைக்கிறீங்க. காயிலில் வைக்கும் போது எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா ரீடிங் வரும். நான் என்ன ரீடிங்குன்றதை நான் என்ன பண்ணல அப்படின்னா உங்களுக்கு நான் சொல்லி பழக்கப்படுத்தலை. ஏன் அப்படின்னா நான் இந்த வேல்யூவை நான் சொல்லிட்டேன் அப்படின்னா அப்போ எல்லாத்துலேயும் இதே வேல்யூ தான் என்ன ஆகணும்னா ஃபோக்கஸ் போகும். ஏன்னா எனக்கு இந்த மாதிரி சொல்லி கொடுத்ததால நான் அந்த மாதிரி நிறைய தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்றதால நான் ரீடிங் வேல்யூ பற்றி பேசலை. உங்களுக்கு பர்ஃபெக்டாக ரீடிங்கோட வேல்யூ பற்றி தெரியணும் அப்படின்னா அதோட ஒர்க்கிங் லேப்டாப்பில் என்ன ரீடிங் இருக்குது அதே போர்டுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு லேப்டாப் உங்களுக்கு உங்கள் கையை விட்டு வெளில போகும்போது என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ரீடிங் நோட் பண்ணுங்கள். ஏன்னா ஒவ்வொன்றுத்துலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்குன்றதால நான் இதை மாதிரி பார்த்துருக்கேன். போர்டோட மாடல் நம்பரை விட அந்த போர்டோட பார்ட் நம்பர் நோட் பண்ணுங்கள். அதாவது இது குவாண்டாவா இல்லை விஸ்ட்ரானா இல்லை இது வந்து காம்பலா அப்படின்ற அந்த டீட்டெயிலை கொடுத்துட்டு LA491P அப்படின்னு கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா அந்த போர்டுக்கு. ஏன்னா ஒரு போர்டுக்கான பயாஸ் எடுக்க போகிறீங்க அப்படின்னாலும் மாடல் வச்சு எடுக்கக்கூடாது, போர்டு உள்ளே இருக்கிற அந்த பார்ட் நம்பர் வச்சு தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எடுக்கணும். ஓகேங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? சரி, இப்போ இதுலேருந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு 5 வோல்ட்டை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா எடுத்திருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நல்லா தெரியும் PWM எதுக்காக கொடுத்துருக்காங்கன்றது நல்லா தெரியும். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஆஃப் டைமு ஆன் டைம் அப்படின்ற இந்த பல்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதுக்கான பெஸ்ட்டு க்ளூ வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் செக் பண்ணுறீங்க. சிம்பிளாக டிஎஸ்ஓ உங்கள் கையில் இருந்தது அப்படின்னா கரெக்டாக டிஎஸ்ஓ வச்சு இந்த பாயிண்டில் நீங்கள் செக் பண்ணும் போது இந்த மாதிரி ஃப்ரீக்வன்சி இருந்தது அப்படின்னா உங்களோட பல்ஸ் வித் மாடுலேஷன் ஒர்க் ஆகுதுன்றதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நல்லா தெரிஞ்சுக்குங்க, ஒரு சில நேரத்தில் இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா வோல்டேஜ் இருக்கும், பவர் ஆன் நோ டிஸ்பிளேயில் இந்த இடத்துல வோல்டேஜ் இருக்கும். ஆனால் நம்ம என்ன நினச்சிப்போம் அப்படின்னா இந்த இடத்துல வோல்டேஜ் வந்துடுச்சு, இந்த செக்ஷன் பக்கா ஓகே அப்படின்றத நினச்சிப்போம். வோல்டேஜ் உங்களுக்கு யார் உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறா? இந்த அப்பர் மாஸ்பெட் என்ன பண்ணோம் அப்படின்னா வோல்டேஜை ரெடியூஸ் பண்ணி என்ன பண்ணோம் அப்படின்னு இந்த இடத்துல கொடுத்துரும். ஓகே, வெறும் இந்த வோல்டேஜ் மட்டும் இருக்கும். ஒருவேளை இந்த லோவர் மாஸ்பெட் ஒர்க் ஆகலை, உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஆம்பியர் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா இருக்கவே இருக்காது. வோல்டேஜ் என்ன ஆகும், இது வந்து காயில் என்ன பண்ணும், டிசியை அலோவ் பண்ணும், ஏசியை அலோவ் பண்ணாது. இங்கே டிசி தானே இருக்குது, வெறும் வோல்டேஜ் மட்டும் கீழே இறங்கியிருக்கு. அப்போ அந்த வோல்டேஜ் என்ன பண்ணும் அப்படின்னா அப்படியே இந்த இடத்துல எடுத்து கொடுத்துரும். ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட். ஒரு இடத்துல ஒரு காயிலில் வோல்டேஜ் வந்துட்டால் மட்டும் போதாது, டிசி சப்ளை இருந்ததுன்னா இந்த பல்ஸும் பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருந்து அதுக்கேற்ற மாதிரி இந்த இடத்துல ஆம்பியர் என்ன ஆயிருக்கணும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கணும். ஒருவேளை இந்த இடத்துல ஆம்பியரே இல்லை அப்படின்னா, புரியுதுங்களா, இந்த இடத்துல ஆம்பியர் இல்லை அப்படின்னா ஆம்பியர் லோவாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக என்ன ஆகும் அப்படின்னா பவர் அண்ட் நோ டிஸ்பிளே போர்டு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஆன் ஆகாது, இல்லை அப்படின்னா ஆன் ஆகி டிஸ்பிளே வராது. இந்த கம்ப்ளைண்ட் எல்லாமே வரும். இந்த விஷயம் இந்த ஒரு செக்ஷனுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் என்ன PWM எடுத்தாலும் இது வந்து உண்மையான ஒரு விஷயம். ஓகேவா? இங்கே வோல்டேஜ் வந்துடுச்சு அப்படின்றதால கண்டிப்பாக PWM எனக்கு ஒர்க் ஆகும் அப்படின்றத எடுத்துக்கூடாது. ஸோ இது கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா செக் பண்ணணும். டிஎஸ்ஓ இருந்தால் மட்டும்தான் நம்மளால் இதை பண்ண முடியும். ஸோ இந்த பல்ஸ் இருக்கணும், இங்கே ஆம்பியர் வந்து என்ன இருக்கணும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கணும் அப்படின்ற இந்த ஒரு பாயிண்ட்டையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே பல்ஸ் வரல அப்படின்னா அப்பர் மாஸ்பெட் லோவர் மாஸ்பெட் இல்லை அப்படின்னா எது ஃபால்ட்டாக இருக்கலாம், ஐசி ஒன்று என்ன ஆயிருக்கணும், இதுக்கான கேட்டுக்கான சிக்னல் கிடைக்காம இருக்கலாம், இதுக்கான கேட்டு சிக்னல் கிடைக்காம இருக்கலாம், இல்லை இந்த ட்ராக்கே ப்ராப்ளமாக இருக்கலாம். எப்படி பார்த்தாலும் இப்போ பின்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண பிறகு கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம், உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். இனிமேல் இந்த போர்டு பார்க்கும்போது இந்த பாயிண்ட் எல்லாம் ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ளே இருக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம எதுக்கு வந்தோம், இந்த ரீடிங்கை வந்து நான் சொன்னேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் நான் பர்ஃபெக்டாக சொல்ல மாட்டேன் அப்படின்றதால சம்திங் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா ரீடிங் வருது. கரெக்டுங்களா? எனக்கு என்ன ஆகுதுன்னா ரீடிங் வருது. ஒருவேளை ரீடிங் வராமல் இந்த இடத்துல எனக்கு பீப் வந்தது அப்படின்னா, இந்த இடத்துல எனக்கு பீப் இருந்தது அப்படின்னா இப்போ பிரச்சனை என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று இன்புட் சைடில் ப்ராப்ளமாக இருக்கலாம், ஒன்று இன்புட் சைட் ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா அவுட்புட் சைடில் என்ன இருக்கணும் அப்படின்னா ஷார்ட் ஆகிருக்கும். சரி, அப்போது இது இன்புட் சைடா அவுட்புட் சைடான்றதை நம்ம பிரித்து பார்க்குறதுக்கு ஒரே ஒரு வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இந்த காயிலை லிஃப்ட் பண்ணுறது மட்டும்தான். அதாவது இந்த மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா, இந்த காயில் இப்படி போட்டிருக்கிறத நீங்கள் ஒரு பக்கம் மட்டும் என்ன பண்ணலாம் அப்படின்னா சால்ட்ரிங் பண்ணி, அந்த நைஃப் சால்ட்ரிங்கை பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை என்ன பண்ணுங்க அப்படின்னா லிஃப்ட் பண்ணுங்கள் மேலே. ஓகேங்களா? இந்த ஒரு பக்கம் மட்டும் என்ன பண்ணுங்க அப்படின்னா லிஃப்ட் பண்ணிவிட்டு திரும்பவும் என்ன பண்ணுங்க அப்படின்னா ரீடிங் செக் பண்ணுங்கள். இப்போது இந்த பக்கம் பீப் வருதா இல்லை இந்த பக்கம் பீப் வருதான்னு பாருங்கள். இந்த பக்கம் பீப் வந்தது அப்படின்னா பிரச்சனை எதுவாக இருக்கணும், உங்களுக்கு மாஸ்ஃபெட்டாக இருக்கணும், இல்லைனா ஐசியாக இருக்கணும். சிம்பிள், ஃபினிஷ்ட். இப்போது அவுட்புட் சைடில் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அவுட்புட் சைடில் உங்களுக்கு ஃபால்ட்டாக இருந்தது அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். ஓகேங்களா? டைரக்ட் ஷார்ட்டாக இருந்ததுன்னா அப்போது இது என்னென்னலாம் ஷார்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று இந்த கெப்பாசிட்டராக இருக்கலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று இந்த கெப்பாசிட்டரே இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த 5 வோல்ட்டை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏகப்பட்ட இடத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் என்ன பண்ணல, போர்டை என்ன பண்ணல அப்படின்னா ஆனே பண்ணல. போர்டை என்ன பண்ணல, ஆன் பண்ணல. ஆனால் போர்டை ஆன் பண்ணதும் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு என்னென்னலாம் ஆன் ஆகணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன ஆகும் அப்படின்னா இந்த ரேம் ஐசி உங்களுக்கு ஆன் ஆகும். ஓகேங்களா? ஸோ போர்டில் இருக்கிற ரேம் ஐசி, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா போர்டில் இருக்கிற 1.05 வோல்ட் ஐசி. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 0.9 வோல்ட் ஐசி. ஸோ போர்டில் மோஸ்ட் ஆஃப் என்னென்னலாம் ஐசி இருக்கோ, ஓகேங்களா, ஸோ எல்லா சப்ளையும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இங்கேருந்து தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கொண்டு போயிருப்பாங்க. அதாவது போர்டை ஆன் பண்ண போகிறோம், கரெக்டுங்களா? போர்டை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன ஆயிருக்கணும் அப்படின்னா 5 வோல்ட் சப்ளையை கொண்டு போய் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த ஐசிக்கு உள்ளே கொடுத்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒர்க் ஆகிறதுக்காக ரெடியாக வச்சுருப்பாங்க. எப்போ ஆன் பண்ணி அதுக்கான சிக்னல், எனேபிள் சிக்னல் உள்ளே வருதோ அப்போ தான் இது ஆன் ஆக போகுது. ஓகேவா? நம்ம போகல, பட் ஆனால் ஒரே ஒரு ஐசி வச்சு நான் சிம்பிளாக சொல்கிறேன். ரேம் ஐசி வச்சு மட்டும் நான் சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ ரேம் ஐசி போர்டை ஆன் பண்ணதும் எனக்கு ஒர்க் ஆகணும். ஆன் பண்ணி ஒர்க் ஆகணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடியே இந்த ஐசிக்கு சப்ளை போயிருக்கணும். இப்போ ஆன் பண்ணதும் வெறும் எனேபிள் மட்டும்தான் வரணும். ஆன் பண்ணுறதுக்கான எனேபிள் வந்த பிறகு இது என்னாகும் அப்படின்னா அவுட்புட் வெளில கொடுக்கும். அப்போது இந்த மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா போர்டில் இருக்கிற இந்த 5 வோல்ட்டு கொண்டு போய் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஏகப்பட்ட ஐசிக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இன்புட்டாக கொடுத்துருப்பாங்க. அது யூஎஸ்பி ஐசியாக இருக்கட்டும், என்ன வேணாலும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த ஐசியில் எங்கே வேணாலும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா உள்ளே கொண்டு போய் கொடுத்துருப்பாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா ஐசிக்கான சப்ளையும் பார்த்தீங்கன்னா இந்த 5 வோல்ட்டு கொண்டு போய் உள்ளே கொடுத்துருப்பாங்க. இதில் ரொம்ப முக்கியமான ஒரு செக்ஷன் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு மாஸ்ஃபெட் போட்டிருப்பாங்க. நல்லா இருந்துச்சுங்க, ஒரு மாஸ்ஃபெட் இருக்குது. இந்த மாஸ்ஃபெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வோல்டேஜ் என்னங்க இருக்குது, என்ன பேர் கொடுத்துருக்கான், 5 வோல்ட்டுன்னு கொடுத்துருக்கான்ல. இப்போ ஒருவேளை இது 5 வோல்ட் ஆல்வேஸ் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மாஸ்ஃபெட்டுக்கு அடுத்து வர இந்த வோல்டேஜ் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா 5 வோல்ட்டு, ஓகேங்களா, விஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 5 வோல்ட் ரன்னுன்னு சொல்லுவாங்க, இல்லை 5 வோல்ட் விஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு மாஸ்ஃபெட் போட்டிருப்பாங்க, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை பற்றிலாம் நம்ம தனித்தனியாக படிப்போம். பட் ஆனால் இந்த இடத்துல இப்போ பிரச்சனை எங்கே இருக்கும் அப்படின்றத பார்க்கறதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதை எப்படி கண்டுபிடிக்கலான்றதுக்காக தான் இந்த ஒரு சின்ன க்ளூ. ஓகேங்களா? மோஸ்ட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் என்ன ஆகும் அப்படின்னா ப்ராப்ளம் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? இங்கேருந்து தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அப்படின்னா போர்ட்லேருந்து இந்த 5 வோல்ட்டை பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க்கு, யூஎஸ்பிக்கு, அதுக்கு சிடி ட்ரைவுக்கு, பிசிஹெச்சுக்கு, இங்கேருந்து தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நிறைய கொடுத்துட்டு போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நிறைய கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? சரி, இதுக்கான கேட்டு எங்கேருந்து வரும் அப்படின்னா ரன் ஆன்லேருந்து எடுத்திருப்பாங்க. நான் இது ரன் ஆன்னா என்னன்றதை பற்றி பேசலை. கண்டிப்பாக நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. போர்டு ஆன் ஆன பிறகு கிடைக்கிற வோல்டேஜ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. போர்டு ஆன் ஆன பிறகு கிடைக்கிற இந்த வோல்டேஜ் கிடைச்ச பிறகு தான் என்ன ஆகும் அப்படின்னா இங்கே இருக்கிற இந்த வோல்டேஜ் என்ன ஆகும் அப்படின்னா இந்த பக்கம் போகும். இது தெரியுதுங்களா? அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இங்கேருந்து எடுத்துகிட்டு வந்த 5 வோல்ட்டை என்ன பண்ணுவான் அப்படின்னா ஃபுல்லாக இவ்வளோ இடத்துக்கு போடுவான். என்ன பண்ணுவான்? இவ்வளோ இடத்துக்கு போடுவான். என்னோட கெஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா நான் மோஸ்ட் ஆஃப் அட்டன் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று யூஎஸ்பி ஐசி, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் இன்புட் கொடுத்து இன்னொரு பக்கம் என்ன பண்ணுவாங்கன்னா அவுட் எடுப்பாங்க. யூஎஸ்பி ஐசி, இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாஸ்ஃபெட்டு. நான் அதிகமாக ஃபால்ட்டு பார்த்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 இடம் தான் அதிகமாக ஃபால்ட்டு பார்த்தது. அதால் நான் இதை ரெக்கமெண்ட் பண்ணுறேன். மோஸ்ட் ஆஃப் இந்த இடமும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா செக் பண்ணி தான் ஆகணும். இப்போது இதில் இன்னொரு க்ளூ கொடுக்குறேன் பாருங்கள்.
இப்போது டிசி சப்ளை பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. இந்த டிசி சப்ளை பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்டாண்ட் பை ஐசி உங்களுக்கு ஒர்க் ஆகிடுச்சு அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் என்ன ஆகும் அப்படின்னா 2 டிஜிட்டில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரீடிங் வரும். ஓகேங்களா? மோஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 2 டிஜிட், நான் என்ன வேல்யூன்றதெல்லாம் சொல்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒவ்வொரு போர்டுக்கும் மாறுது. அதாவது பார்த்தீங்கன்னா அப்படின்னா இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கிற போர்டெலாம் என்ன ஆகுது, போர்டை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடியே 7 வோல்டேஜும் உங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஜென்ரேட் பண்ணுறாங்க. ஒருவேளை 4 பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஆம்பியர் எடுத்துக்கும். 7 வோல்டேஜ் ஜென்ரேட் பண்ணுறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா ஆம்பியர் எடுத்துக்கும். மோஸ்ட் ஆஃப் பார்த்திங்க அப்படின்னா 2 டிஜிட்டை விட பார்த்திங்க அப்படின்னா லோவாக இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா 5, 8, 9, 10 இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா 6, 7 அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஓல்டர் மாடலில். இப்போ ஹையர் மாடலில் 7 வோல்டேஜ்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னாகும் 18, 20, 25 என்னாகும் அப்படின்னா ஆம்பியர் இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் இந்த ஆம்பியரை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன க்ளூ கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ என்கிட்ட ஒரு போர்டு ஒர்க்கிங் போர்டு வருது, நான் அதுக்கு சப்ளை உள்ளே கொடுக்குறேன். அந்த ஆம்பியரை என்ன பண்ணுங்க அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க. ஆனால் நோட் பண்ணுறதை விட நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த போர்டில் வித்தவுட் பவர் ஆன் என்னென்ன சப்ளை ஜென்ரேட் பண்ணியிருக்கான், எல்டிஓ சப்ளை பண்ணியிருக்கான், இன்னொன்று என்ன பண்ணியிருக்கான் உங்களுக்கு காயில் வோல்டேஜும் ஜென்ரேட் பண்ணியிருக்கான் அப்படின்னா அப்போ இந்த காயில் வோல்டேஜ் எந்தெந்த செக்ஷனுக்குலாம் போகுதுன்றதை ஒரு கிளான்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. யாருமே நமக்கு பெருசாக ஒன்றும் சொல்லி தரதில்லை, இதுக்கு மேலே சொல்லி தரல, நம்மளே என்ன பண்ணலாம் அப்படின்னா ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஒவ்வொரு இடமும் போய் நம்ம வந்து ஸோ ஃபுல்லாக டீட்டெயில் கிடைக்காம நம்ம இந்த விஷயத்த என்ன பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப அதிகமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா ட்ரை பண்ணலாம். ஸோ என்னென்ன இடத்துக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த இடத்துக்கு போகுதுன்னா இவ்வளோ ஆம்பியர், அப்போ ஐஓக்கு போகுது, இந்த இடம் போகுது, இந்த இடம் போகுது, அப்போ இவ்வளோ ஆம்பியர் எடுத்துக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. சேம் இப்போது அதே போர்டு எனக்கு வருது, ஆனால் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஆம்பியர் அதிகமாக எடுத்துக்குது. ஆம்பியர் அதிகமாக எடுத்துக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், அப்போது இந்த போர்டில் ஏதோ ஒன்று ஷார்ட் ஆகி என்ன ஆகுது அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த இடம் நிறைய ஆகிருக்கு, என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாஸ்ஃபெட் என்ன ஆகிட்டுருக்கும் அப்படின்னா ஷார்ட் ஆகிட்டுருக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா வித்தவுட் பவர் ஆனில் இது என்ன ஆகும் அப்படின்னா இது ஆன் ஆகிட்டுருக்கும். இங்கே இருக்கிற இந்த சப்ளை என்ன ஆகும் இந்த பக்கம் போயிட்டுருக்கும், ஷார்ட் ஆனதால் இது ஓப்பன் ஆனதால் இந்த இடத்துக்கு உள்ளே எல்லாத்துக்கும் போயிட்டுருக்கும். அப்போ இது உள்ளே எல்லாமே போச்சு அப்படின்னா என்ன ஆகும், இது எல்லாமே வேலை செய்யறதுக்கான ஆம்பியர் எடுத்துக்கும்ல. நீங்கள் டிசி சப்ளை 5 ஆம்பியர், நீங்கள் தாராளமாக 5 ஆம்பியர் அப்படியே வச்சு தான் நம்ம ஆன் பண்ணுவோம். நான் எப்போயும் 5 ஆம்பியர் வச்சு தான் ஆன் பண்ணுவேன். ஏன்னா நீங்கள் என்ன தான் ஆம்பியர் கொடுத்தாலும் நீங்கள் இங்கே லோடு கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா தான் உள்ளே இருக்கிற ஆம்பியரை எடுத்துக்கும். இங்கே உள்ளே இருக்கிற விஷயங்கள் எல்லாமே சரியாக இருந்ததுன்னா என்னென்ன டிவைஸ் கரெக்டாக ஒர்க் ஆகணுமோ அதுக்கான ஆம்பியர் மட்டும்தான் உங்களுக்கு எடுத்துக்கும். எப்போ உங்களுக்கு ஆம்பியர் அதிகமாக எடுத்துக்குதோ அப்போ ஏதோ ஒன்று நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி அது ஆன் ஆகிருக்கு. புரிஞ்சுதுங்களா? ஏதோ ஒன்று ஆன் ஆகிருக்கு, எதுன்றதை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கண்டுபிடிக்கணும். அதுதான் நம்மளோட வேலை. ஓகேவா? சரி, மோஸ்ட் ஆஃப் பார்த்திங்க அப்படின்னா இந்த யூஎஸ்பி ஐசி இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா இது தூக்குங்க. ஓகேவா? இப்போ தூக்கிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா திரும்பவும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்புட் சைடு ஷார்ட்டா இல்லை அவுட்புட் சைடு ஷார்ட்டான்றதை பார்க்கணும். இந்த இடத்துல இன்புட்டா இல்லை அவுட்புட்டான்னு பார்க்கணும். ஒருவேளை அவுட்புட்டாக இருந்தது அப்படின்னா கஷ்டம், இன்புட்டாக இருந்தாலும் கஷ்டம். அப்போ இந்த மாதிரி உங்களுக்கு வரும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி டிசி சப்ளை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா பவர் சப்ளை இன்ஜெக்ட் பண்ணலாம். ஈஸியாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த 2 செக்ஷனை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு கெப்பாசிட்டரை போட்டிருப்பாங்க. இந்த ஒவ்வொரு மாஸ்பெட் உள்ளே போகிறதுக்கு முன்னாடியும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு கெப்பாசிட்டரை போட்டிருப்பாங்க. பை லக்கு உங்களுக்கு இது இன்புட் சைடில் இது வரும்போது இது எடுக்கும் போது இதுக்கு தான் என்ன சொன்னோம் அப்படின்னா இந்த மாதிரி ஷார்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி நோட் பண்ணுங்கள். இதில் எது எதெல்லாம் ஷார்ட் ஆகிருக்கும் அப்படின்றத ஒரு கெஸ் பண்ணுங்கள். எது அதிகமாக போயிருக்கும் அப்படின்றத கெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அது பக்கத்தில் இருக்கிற கெப்பாசிட்டரை பாருங்கள். அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கன்னா ஐசியை ரிமூவ் பண்ணிவிட்டு இன்புட்டா அவுட்புட்டான்றதை என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி முடியல இதை நான் உடனடியாக சர்வீஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னா ஏன் அப்படின்னா இது ஷார்ட் ஆகிருக்கு, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது ஷார்ட் ஆகிருக்கு, இங்கேருந்து 5 வோல்ட் போகும், இந்த 5 வோல்ட் எல்லா இடத்துக்கும் போகும். ஓகேங்களா? ஸோ அப்போது ஷார்ட்டுன்றதால இங்கே 5 வோல்ட்டு லைனு இருந்தது அப்படின்னா இதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா 2 வோல்ட்டுலேருந்து ஆரம்பிங்க. ஓகேங்களா? ஆம்பியர் அதிகமாக கொடுங்க. ஏன்னா ஷார்ட் இருக்குது, அதிகமான ஆம்பியர் எடுத்துக்குதுன்னா அந்த பொருள் என்ன ஆகும் அப்படின்னா அதிகமாக அடி வாங்கும். ஓகேங்களா? லோடு அதிகமாக எடுக்கும்போது என்ன ஆகுனா அது அதிகமாகும். ஸோ என்ன பண்ணுங்க அப்படின்னா 2 வோல்ட்டு கொடுத்து 1 ஆம்பியர் போடுங்க. ஷார்ட் காட்டும். ஒருவேளை ஷார்ட் காட்டலை அப்படின்னா என்ன பண்ணுங்கன்னா வோல்டேஜை மட்டும் என்ன பண்ணுங்க அப்படின்னா 2.5 திரும்ப ஷார்ட் கட்டலாம் அப்படின்னா 3 வோல்ட்டுக்கு உள்ளே போடுங்க.
இந்த மாதிரி எப்போ உங்களுக்கு ஷார்ட் காட்டுதோ அந்த இடத்துல என்ன பண்ணுங்கன்னா ஹீட் ஆகுறது எதுன்றத சென்ஸ் பண்ணுங்கள். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த டிஜிட்டல் கேமரா இருந்ததுன்னா, ஸோ கேமராவோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா எப்படியும் 30, 35, 40,000 வரும். ஜஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா போர்டை ஆன் பண்ணிவிட்டு கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை நீங்கள் வீடியோ எடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா எந்த காம்பனன்ட் ஷார்ட்டாக இருக்கோ அது மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா ஒயிட் கலரில் வரும். மற்றதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த டிஸ்கவரியில் பார்த்திங்க அப்படின்னா அந்த அனிமல் வந்து பார்த்திங்கன்னா தெர்மல் கேமரா எடுப்பாங்க. எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஹீட்டாக இருக்கிற இடம்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரெட்டு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு, ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா அது வந்து ப்ளூ கலரில் வரும். பட் ஆனால் நீங்கள் அந்த கேமராவில் செக் பண்ணும்போது ஒயிட் கலரில் வரும். ஷார்ட்டாக இருக்கிற காம்பனன்ட் மட்டும் பார்த்திங்கன்னா பியூர் ஒயிட்டாக பார்த்திங்க அப்படின்னா வரும் உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஹீட் ஓவர் ஆகிற காம்பனண்ட்டை கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்லா பார்க்கலாம். ஸோ அதோட டெம்பரேச்சர் ப்ளஸ் அந்த ஹீட்டையும் பார்த்திங்கன்னா நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னா அது உங்களுக்கு காட்டும். ஓகேங்களா? நான் இன்றைக்கி சொல்லிக் கொடுத்த இந்த எல்லா விஷயமும் தனித்தனியாக நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் எல்லாத்துக்குமே இதுதான் பார்த்திங்க அப்படின்னா ட்ரபிள் ஷூட்டு. ஓகேங்களா? ஒன்று நம்ம மேனுவலாக போடணும், இல்லை அப்படின்னா இப்படி தான் போயாகணும். இதுதான் உள்ளே இருக்கிற இந்த விஷயங்கள். ஓகேவா? சரி, இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் என்ன சொன்னேன் அப்படின்னா ரிட்டன் ஆகிறத பற்றி பேசினேன். ரிட்டன் ஆச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஏதோ ஒன்று என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஷார்ட் ஆகிருக்கு. ஒரு வோல்டேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரிட்டன் ஆகுது அப்படின்னாவே இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் ஏதோ ஒன்று உங்களுக்கு ஷார்ட் ஆகிருக்கு. அந்த ஷார்ட் மேலே போக முடியாமல் என்ன ஆகுது அப்படின்னா திரும்ப ரிட்டன் ஆகுது, இந்த சப்ளை வருது. இந்த மாதிரி ரிட்டன் ஆகும்போது பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் ஃபஸ்ட்டு பண்ணுறது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த கெப்பாசிட்டர்ஸை தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா மாற்றுவோம். வோல்டேஜ் வேரியேஷன்ஸ் ஆகிறது. ஓகேங்களா? வோல்டேஜ் வேரியேஷன் ஆகும்போது சேம் டைம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வோல்டேஜ் ஸ்டேபிளாக நிற்காத போது இதை பார்ப்போம். செகண்ட் என்ன பார்ப்போம் அப்படின்னா இந்த இடத்துலேருந்து அவன் என்ன எடுத்துகிட்டு போயிருப்பான், ஃபீட்பேக்கு. கரெக்டுங்களா? இந்த ஃபீட்பேக் கரெக்டாக போகுதான்னு பார்ப்போம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வி அவுட்டு. ஏன்னா வி அவுட்டு வந்து நான் என்னென்னு சொல்லியிருக்கேன், ஃபிக்ஸ் பண்ணோம். இந்த இடத்துல 5 வோல்ட்டு 3.3 வோல்ட்டுன்றது ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்றதுக்கோசம் வி அவுட்டை கொண்டு போயிருப்பாங்க. ஸோ இந்த 2 பின்னை என்ன பண்ணுவோம் அப்படின்னா செக் பண்ணுவேன். இந்த கெப்பாசிட்டர் மாற்றியும் எனக்கு இது வந்து ரிட்டன் ஆகுது அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஒரு போர்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுவும் ஒரு நோட்ஸ் தான். அதாவது இப்போது என்கிட்ட ஒரு போர்டு வந்திருக்கு. அந்த போர்டில் வித்தவுட் பவர் ஆன் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு 5 வோல்ட்டும் 3.3 வோல்ட்டும் எனக்கு ஜென்ரேட் ஆகிடணும் வித்தவுட் பவர் ஆன். ஒரு சில போர்டில் பார்த்திங்க அப்படின்னா பவர் ஆன் ஆன பிறகு என்னாகும் அப்படின்னா 5 வோல்ட் 3.3 வோல்ட் வரும். இப்போது என்கிட்ட வித்தவுட் ஆன் என்கிட்ட போர்டு வந்திருக்கு. ஓகேங்களா? போர்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 வோல்ட்டும் 3.3 வோல்ட்டும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன் அப்படின்னா ஆல்வேஸ் அப்படின்ற அந்த வேர்டை என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா அது பக்கத்தில் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி கொடுத்துருந்தான் அப்படின்னாலும் நம்ம நம்ப முடியாது. ஏன்னா நல்லா தெரிஞ்சுக்குங்க, ஐஓ அடாப்டர் சப்ளை மூலிமா எனக்கு கொடுத்துருக்கான் அப்படின்னா ஐஓ முன்னாடியே எனக்கு ஆன் ஆகணும். அப்போ கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா ஐஓக்கு சப்ளை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எடுத்திருப்பாங்க. அந்த ஐஓ சப்ளை எல்டிஓலேருந்து எடுத்திருக்கானா இல்லை காயில் அவுட்புட்லேருந்து என்ன பண்ணியிருக்கானா எடுத்திருக்கான்னு பார்க்கணும். ஒருவேளை காயில் அவுட்புட்டாக எடுத்திருந்தான் அப்படின்னா கண்டிப்பாக இது முன்னாடியே வரும் அப்படின்றது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஐஓ வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா கெஸ் பண்ண முடியும். ஓகேவா? சரி, இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இந்த போர்டு க்ளீனாக தெரிஞ்சு போச்சு வித்தவுட் பவர் ஆனில் வரணும். ஆனால் நான் இப்போ செக் பண்ணும்போது வரல. அப்போ என்ன பண்ணுங்கன்னா ப்ரோபை போடுங்க காயிலில். இப்போது லேப்டாப்பை என்ன பண்ணுங்கள் அப்படின்னா பவர் ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ணும்போது இது வந்து ரிட்டர்ன் ஆகிடுச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் செக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி கெப்பாசிட்டரு, ஸோ அதுக்கப்புறம் வி அவுட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபீட்பேக்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பவர் குட்டை செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமும் இந்த இடத்துல வந்ததுன்னா வோல்டேஜ் வந்து போகுது அப்படின்றதால என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஷார்ட் காட்டாது. ஓகேங்களா? அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா இதோட அவுட்புட்டில் எங்கேயாவது இங்கே போய் இந்த இடத்துல இப்போ ஒருவேளை இந்த இடத்துல ஷார்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. கரெக்டுங்களா? இந்த இடத்துல ஷார்ட் ஆகும்போது போர்டை ஆன் பண்ணுறீங்க. ஆன் பண்ண வித்தின் செகண்ட் என்ன ஆகும் உங்களுக்கு, இந்த கேட் உள்ளே போகும்போது இந்த இடத்துல ஷார்ட் இருக்குது. அப்போ இந்த இடத்துல ஷார்ட் இருக்கும்போது என்ன ஆகும், இது ரிட்டன் தானே ஆகும். இதே மாதிரி யூஎஸ்பி ஐசிலேயே என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ரிட்டன் தானே ஆகும். ஸோ இந்த மாதிரி புரிஞ்சிக்கிட்டு ஸோ சைடில் என்ன இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இது உள்ள இருக்கிற விஷயங்களை கற்றுக்க முடியும். ஸோ பொறுமையாக இதை பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவை தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மட்டும்தான் நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடியும். பார்த்துட்டு அப்படியே நிறுத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் உங்களால் பண்ண முடியாது. ஸோ அடிக்கடி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதுக்கு நோட்ஸ் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இதை வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஓகேவா?